பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அது மட்டும் இல்லாம ஹாமித் பக்ரி வழக்கு சம்பந்தமா எந்த ஆதாரத்தையும் நீங்க ரிலீஸ் பண்ண சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரி அவரோட நிலைமை தான் இப்ப தௌஹீத் ஜமாத்துல உள்ள பிரச்சாரங்களுக்கு ஏற்படும் தாயகம் ஏற்படும் சொல்றாங்க. இதுக்கு தெளிவான அன்பு சகோதரர்களே, ஹாமித் பக்ரி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் எனக்கும் இந்த தாவா பணியில ரொம்ப நீண்ட கால தொடர்பு இருக்கிறது. ஆரம்பத்தில் அவர் தௌஹீதுக்கு எதிராக இருந்தாலும் மதுஹப் மாநாடுலாம் நடத்தி இருந்தாலும் பிறகு தௌஹீத் ஜமாத்தில் நம்மளோட இணைந்து கொண்ட பிறகு ரொம்ப சிறப்பாக பக்கபலமாக நம்மோடு பணியாற்றினார். நல்ல மார்க் அறிஞர், அரபு மொழி வல்லுநர், நல்ல குர்ஆன் ஹதீஸுடைய நல்ல ஆராய்ச்சி உள்ளவர். அவரை நம்ம பல பணிகள் அவரோடு நம்ம இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். அவருக்கும் எனக்கும் எந்த விதமான இந்த சம்பவத்திற்கு முன்னாடி சொந்த பகையோ கசப்போ சண்டையோ சச்சரவோ எதுவும் எனக்கும் அவருக்கும் மத்தியில் இருந்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்லிணக்கத்தோடு தான் நாங்கள் இருந்து கொண்டு வந்தோம். இன்னைக்கு வரைக்கும் கூட எனக்கும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விவகாரமும் கிடையாது. அது என்னன்னு கேட்டா, எந்த அளவுக்கு நாங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தோம்னு கேட்டா, இந்த ஜமாத்துக்கு தலைவராக அவரை போட்டிருந்தோம். இப்ப நாங்கள் எந்த அளவுக்கு இருந்தோம்னு சொன்னா, தௌஹீத் ஜமாத்துக்கு அவர் தான் தலைவராக இருந்தார். ஆரம்ப காலத்தில் இந்த பிரச்சனை நடப்பதற்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவர் தான் நம்ம தௌஹீத் ஜமாத்துக்கு என்னவா இருந்தாரு, மாநில தலைவராக இருந்தார். நாங்கள் எல்லாம் கீழே துணை பொறுப்பில் அவர் கீழே இருந்து சைஃபுல்லா நான் போன்றவர்கள்லாம் கீழே இருந்து பணியாற்ற அளவுக்கு அவரை உயர்ந்த ஒரு மதிப்போடு நாங்கள் வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு கேட்டா, அவர் குற்றாலத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற குற்றாலம் இருக்கு இல்லையா, அந்த அருவி, அந்த ஊர்ல ரகசியமாக சில சகோதரர்களை அழைத்து ஒரு ரகசிய கூட்டம் நடத்தினார் அப்படின்ற ஒரு நம்பகமான ஒரு தகவல் எங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம், இவர் ஜமாத்துடைய தலைவர், இவர் ஜமாத் தலைவர் அங்க ஒரு கூட்டம் போடுறாருன்னு சொன்னா அதனுடைய மற்ற நிர்வாகிகளுக்கு தெரியணும் என்ன கூட்டம், எதுக்கு அந்த கூட்டம் போடப்படுது, அவங்க எல்லாம் அழைக்கப்படணும், என்ன அஜெண்டான்னு சொல்லப்படணும். அவங்களுக்கு கடையநல்லூர்ல தான் அவர் இருக்கிறார், பணியாற்றி கொண்டிருக்கார் மதரசாவில். அங்க மதரசாவில் சக ஆசிரியர்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க எங்க இருக்கிறாங்க, குற்றாலத்திலிருந்து கடையநல்லூர் எவ்வளவு தூரங்க, 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர்ல கடையநல்லூர் இருக்கிறாங்கல்ல, அந்த சைஃபுல்லா அங்கே கூப்பிடப்படவில்லை, அவர் துணைத் தலைவர். அங்கே இருக்கிற சம்சுல்ஹா கூப்பிடப்படவில்லை, எம்ஐ சுலைமானை கூப்பிடவில்லை, எம்எஸ் சுலைமானை கூப்பிடவில்லை, இப்ராஹிமை கூப்பிடவில்லை. எனக்கு தெரியாது, யாருக்குமே எந்த ஆளுக்கும் தெரியாது. ஆனால் முகவரி இல்லாத மல்லிப்பட்டத்தில் 2 பேர் வர்றாங்க, பரங்கிப்பட்டில் 2 பேர் வர்றாங்க, அதிராம்பட்டத்தில் 2 பேர் வர்றாங்க. இப்படியான ஆட்களை வைத்து ஒரு கூட்டம் அங்கே போடப்படுகிறது ரகசியமா, யாருக்கும் சொல்லாம. ஹாமித் பக்ரியை கூப்பிட்டு சைஃபுல்லா காஜா கேட்கும் பொழுது அல்லாஹ் மேல ஆணை அப்படிலாம் எதுவுமே இல்லைன்றார். ஹாமித் பக்ரி நல்ல பேச்சாளர், நல்ல எழுத்தாளர், புக்கெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அவருக்கு இந்த தலைமை பொறுப்பு அவரை கொடுத்து அவரால் இதெல்லாம் ஒழுங்கா செய்ய முடியாம போகுது. அவர் நம்மகிட்ட அறிவை நம்ம பயன்படுத்திக்கிறோம், அதனால இப்படி ஒரு சுமையத்துக்கு அவற்றை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டெக்னிக்கா நாங்க எல்லாரும் ஒரே மாதிரியா பேசிக்கிட்டு போனதுனால, ஜமாத்துக்காக அவர் பேசிக்கிட்டோம், ஜமாத்து நன்மைக்காக வேண்டி நான் சைஃபுல்லா எல்லாரும் ஒரே மாதிரியா திருப்பி ஆர்குமெண்ட் பண்ணி அப்புறம் சைஃபுல்லா காஜா தலைவர்னு மாத்தணும். பிறகு 3 மாதத்துக்கு பிறகு கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட உடனே நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கல. அப்ப அவர் மாட்டிக்கிட்டாரா, உள்ள போயிட்டாரு. நாங்க எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல, ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லி உணர்வுல நினைஞ்சிருந்தோம். இதுக்கு எங்க ஜமாத்து வேலைக்காக வேண்டி உள்ள போனார் அவரு. அப்புறம் என்னாச்சு, உள்ள போயிட்டு வந்துட்டார். வந்த உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா, நம்ம எந்த உதவியும் செய்யலையா, கடிதம்லாம் போட்டார். நீங்க ஜமாத்து துரோகம் பண்ணி இருக்கிறீங்க, அந்த ஆத்திரத்தை தவிர எனக்கு அவருக்கு எந்த ஒரு பகையும் கிடையாது. இப்ப என்ன பண்றாரு அவரு, வேற மாதிரிலாம் பேசி தெரியாம எல்லாமே நான் சொல்லி செஞ்சதா சொல்லிவிட்டாரு. இப்ப எல்லாமே இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, பிற விஷயத்துல ஒரு கருத்தை சொன்னார், அவர் தான் வாதம் பண்ணாரு. அது என் கருத்து இல்லை, அவர் வற்புறுத்தி என்ன அந்த கருத்துக்கு வாதம் பண்ண சொன்னார், அதனால வாதம் பண்ணேங்கிறாரு. அதாவது மசாயில் விஷயத்துல கூட என்ன பண்றாரு, அது என் கருத்து இல்ல, பிறைக்கு வாதம் பண்ணார்ல மதுரையில, அவர் தலைமையிலான வாதம் நடந்துச்சு. இப்ப என்ன செய்யறாரு, அது என் கருத்து இல்லங்கிறாரு. ஏன் உன் கருத்து இல்ல, அவர் பீஜ வற்புறுத்தி என்ன அந்த கருத்துல தள்ளி அதுல போய் வாதம் பண்ண சொல்லிட்டாருங்கிறார். அவர் என்னென்ன சொன்னாரோ எல்லாமே நான் சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு இந்த விஷயத்துக்கு மட்டும் அவர் சொல்லல, மசாயில் சட்டத்திட்டம் எல்லாமே நான் சொல்லிங்கிற அளவுக்கு போய் சொல்ல ஆரம்பித்து விட்டார். இதுல நம்ம இதுக்கு மேல ஒன்றும் சொல்வதற்கு ஒண்ணும் இல்லை. நிறைய நாங்கள் இது மாதிரி காயப்பட்டிருக்கிறோம். கடைசி என்ன பண்ணோம், நேரடியாக ஆளை கூட்டுவாங்க, நான் நிரூபிச்சு காட்டுறேன், அவர் இப்படி சொல்லுவாரே, ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவளையும் நான் சொல்ல வேண்டி வரும், உடைச்சு பேசுவான்னு சொன்னா மாட்டேன். எழுத்து மூலமா ஜமாத்து மூலமா எழுதி இந்த மாதிரி அவதூறு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணா நாங்கள் மேடையில மக்கள் மத்தியில் உங்களை சந்திக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சைஃபுல்லா காஜா கையெழுத்து போட்டு ஜமாத்துடைய லெட்டர் பேட்ல ரிஜிஸ்டர் தபால் அனுப்பணும்.
இன்டர்நெட்ல அவர் மெயில் அட்ரஸுக்கு அனுப்பணும். 4 சகோதரர்கிட்ட பை ஹேண்ட் அந்த கடிதத்தை கொடுத்து விட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தயாரா இல்ல. அதனால வெளியூர்ல வந்துட்டு அழுகுறாரு போறாருன்னா இது அவர் பரிதாபப்படுற மேட்டர் கிடையாது. இது மாதிரியான ஆட்களை எல்லாம் இந்த ஜமாஅத்து ரகசிய இயக்கமாகவோ மறைமுக செயல் திட்டம் கொண்டதாகவோ இருக்கு நல்லதா, வெளிப்படையா இருக்கு நல்லதான்னு முடிவெடுங்க. வெளிப்படையா இருக்கிறது அப்பதான் சாதாரண மக்களுக்கு நம்ம தலைமை தாங்குறோம். ஜெயிலுக்கு போறவனுக்கு 5 வருஷத்துக்கு போய் லைஃப் வீணாக்குறவனுக்கு நம்ம தலைமை தாங்கல. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இயக்கத்துக்கு ஜமாஅத்துக்கும் உங்கள் மக்களுக்கும் பொதுமக்களையும் காப்பாற்றுறதுக்காகத்தான் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு நண்பரை நாங்கள் மன வருத்தத்தோட பழி கொடுத்தோம். அவரால் நிறைய பயன்பெற்றிருக்கார் ஜமாஅத்துக்கு. அதை விட ஜமாஅத்து சமுதாயம் மற்றதெல்லாம் முக்கியங்கிறதுனால அவரை பலியிட வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அப்படி தள்ளுனாங்க. அதான் விஷயம். அபுதாவுது மேட்டர் ஒன்று அவர் சொல்லிட்டாரு. அபுதாவுதுக்கு புஸ்தகத்தை நாங்கள் வெளியிட போறோம். அது ஷேர் தாங்கன்னு சொல்லி இங்க எல்லாம் வசூல் பண்ணிருக்காங்க. வசூல் பண்ணாங்களா? ஹாமித் பக்ரி எல்லாம் வசூல் பண்ணிருக்காங்களா? இங்க பண்ணிருக்காங்க. பல ஊர்களில் பண்ணினாங்க. இந்த வசூல் ஜமாத்திலிருந்து முடிவு செய்யப்பட்ட அனுப்பி செய்யப்பட்ட வசூலானா இல்ல, தனிப்பட்டு தான் அவர் செஞ்சார். என்னிடம் கூட இந்த அபுதாபியில் இருந்து கூட பேரப்ப யாவும் இல்ல. சில சகோதரர்கள் எடுத்து போன் பண்ணி கேட்டார்கள், இந்த மாதிரி அபுதாபுக்கு வசூல் பண்ண வந்திருக்கிறார். அவரை தமுமுகவிலிருந்து அனுப்பப்படவில்லை, தௌஹீத் ஜமாத் அனுப்பப்படவில்லை. அவர் தனிப்பட்டு வந்திருக்கிறார். அந்த திட்டம் உங்களுக்கு பிடிச்சி இருந்து சரின்னா நீங்க கொடுக்கலாமே தவிர ஜமாத்துல இப்படி எல்லாம் புஸ்தகம் வெளியிட்டு ஷேர் தரையெல்லாம் நடக்கவே, இதெல்லாம் கெட்ட பேர் ஏற்படுது எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி காசு விஷயத்துல நம்ம கிறுக்கத்தனை ஏதாவது பண்ணணும் வைங்களேன், டேமேஜா போயிடும். அபுதாபுதெல்லாம் புஸ்தகத்தை வெளியிட்டு லாபம் கிடைச்சாலும் சாத்தியப்படுற காரியமா 5000 காப்பி அடிச்சோம்னு சொன்னா 5 வருஷம் அவன் விற்கிறதுக்கு. ஷேர் போடுறவன் லாபம் கிடைக்குன்னு ஷேரை போடுவான், விற்காம கூட போயிடும், கரையான் கூட அடிச்சு போயிடும். இதெல்லாம் தப்பான ஒரு வேலை, இதுக்கு நாங்க உடன்படலன்னு நான் சொல்லி இருக்கிறேன். அதனால அபுதாபுன்னு வசூல் பண்ணிட்டு போனாரு. அபுதாபுது வெளியிடல என்ற உடனே என்ன பண்ணோம்னு கேட்டா, நாங்க அவரை பிடிச்சி வச்சு நீங்க எல்லாம் திட்ட ஆரம்பிச்சீங்க. ஆளாளுக்கு கடிதங்கள் வர ஆரம்பிக்குது. ஜமாத்துக்கு புகார் வருது, என்ன அந்த மாதிரி பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்ட, அபுதாபுது வெளியிட்டால் தொலை, இல்லாட்டி காசையா ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது ரெடியா திருமதி புக்கு ரெடியா இருந்துச்சு எழுதப்பட்டு. அபுதாபுது எழுதப்படவே இல்லை. அதாவது வெளியிடுறது வந்தா எழுதி பிரிண்ட் எடுத்து அதை ஃபைனல் பண்ணிக்கிட்டு வெளியிடுற திட்டம் போடணும். நான் வெளியிடுவதற்காக, சொந்தமா நான் வெளியிடுவதற்காக திருமதிங்கிற நூலை நான் நினைச்சிருந்தேன் அரபி செட்டிங் பண்ணி தமிழ் செட்டிங் பண்ணி கரெக்டான நிலையில் வைத்திருந்தேன். அப்போ உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக வேண்டி லேட் ஆகுது, நீ அபுதாபு இந்த காலத்தில் வெளியிட மாட்டேன், ஒன்னு பணத்தை கொடு, இல்லைன்னா திருமதி வேண்டாம் வெளியிட்டுக்கன்னு சொல்லி கமிட்டில சொன்னாங்க. நானும் ஒத்துக்கிட்டேன். திருமதி வெளியிட்டாங்க. திருமதியை வெளியிட்ட அவங்க அந்த வசூல் பண்ணாங்க இல்லையா, அதன் என்ன கல்வி சங்கமா, அது இஸ்லாமிய கல்வி சங்கம் ஒரு பேரை வச்சுக்கிட்டாரு. அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த கல்வி சங்கத்தின் பேரால நினைஞ்சாங்க, அது திருமதியை வெளியிட்டாங்க. வெளியிட்ட உடனே என்னாச்சுன்னா பணத்தை கேட்டு நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, மறுபடியும் கம்ப்ளைண்ட் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், நீ யார்கிட்டையெல்லாம் வாங்கணும் இந்த லிஸ்ட்டை கொடு, புஸ்தகத்தையும் மொத்தத்தையும் கொடு, நாங்க எவன்ட்டையாவது இந்த புஸ்தகத்தை காட்டி கடன் வாங்கி வாங்கின மக்களுக்கு நாங்க அடைச்சு போடுறோம். நீ பண்ண ஒரு ரிமார்க் எங்களையும் பாதிக்குது, நீ செஞ்ச ஒரு தப்பு எங்களையும் சேர்த்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம், திருமதியும் வாங்கிட்டு அவர் கொடுத்த ஒரு லிஸ்டையும் வாங்கிக்கிட்டோம். அந்த லிஸ்ட் பிரகாரம் திருமதியை விற்கிறோமோ விற்கலையோ அதை காட்டி சில சகோதரர்கள்ட்ட தெரிஞ்சுதாங்கன்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அவன் இந்த அளவுக்கு திருமதி இருக்குது, 4000 காப்பி இருக்குது, இவ்வளவு ரேட்டுக்கு விற்கும், அது விற்கும் போதுதான் காசு தருவோம், நீங்க கடனா தாங்க அப்படின்னு இந்த புஸ்தகத்தை ஒரு அடமானமாச்சு வாங்குற மாதிரி ஏறக்குறைய அந்த மாதிரி அதை காட்டி இணைஞ்சிருக்கிறோம். பல சகோதரர்கள்ட்ட வாங்கி நிறைய அந்த யாரெல்லாம் லிஸ்ட்ல எங்கள்கிட்ட தந்தாரோ அவங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டோம். அபுதாபிக்கு தந்தமா, நான் இன்னும் நாட்டை வாங்கினேன் அவர் தர்றாரு லிஸ்ட், அதுக்கு தான் நாங்க தர முடியும். அதை தாண்டி அவர் வாங்கியிருக்கிறார். சவுதியில இருந்தெல்லாம் வருது. இவர் ஹாமித் பக்ரி எங்கள்கிட்ட கொடுத்தார்ல, இவ்வளவு பேர்ட்டு தான் வாங்கியிருக்கேன், அவர் 10 லட்சம் ரூபாய் வாங்கின லிஸ்ட் கொடுத்திருக்காரு. ஆனா வாங்கினது 20 லட்சமா இருக்குது. எங்கள்கிட்ட கொடுத்தது நாங்க எங்கேயா ரூபான்னு கேட்போங்கிறதுக்காக வேண்டி பாதிக்கு குறைவா தான் எங்களுக்கு லிஸ்ட் தர்றாரு. அந்த லிஸ்ட்ல உள்ள அவ்வளவு பேருக்கு அனுப்பிட்டோம். அந்த லிஸ்ட் கை வேணா உங்களுக்கு காப்பி வேணா அனுப்பி வைக்கிறோம். அவர் தந்த லிஸ்ட். சரி, நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, அவர் ஒரு ஜமாத்தின் சார்பாக வந்தாரா நீங்க உறுதிப்படுத்தல? நீங்க தலைவர் இருந்தாரு. ஆமா, இல்ல அவங்க எதன் பேர்ல கேட்டாங்க, ஜமாத் பேர்ல கேட்கல. நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஜமாத் சார்பா இல்லாம இருக்கு, ஜமாத் முடிவா அப்படின்னு கேட்டிருக்கணும். ஏதாச்சும் ஒரு அதை நம்பிட்டீங்க, சரிதான். அது அவங்க நாம நம்புன தப்பா போச்சு, நீங்களும் அது மாதிரி நம்பிட்டீங்க, அவ்வளவுதான விஷயம். இதுல நாங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. அதாவதுங்க ஃப்ராடு பண்றாரு திங்கிறாருன்னா நான் அம்பலப்படுத்திடுவேன். இது சுருட்டல் இல்ல, ஒரு தொழில் பண்றேன்னு உங்கள்ட்ட பங்கு கேட்கிறாரு, இது எப்படி நான் அறிக்கை விடுவேன்? அதாவது ஒரு தொழில் பண்றேன்னு உங்கள்ட்ட பங்கு கேட்கிறாரு, நீங்க விரும்பி தொழிலுக்குன்னு கொடுக்குறீங்க, சேர்ந்தா தானே.
இது நாங்க உடன்படலைன்னு சொல்ல முடியுமே தவிர அவருக்கு யாரும் கொடுக்காது, ஏன்னா நான் பண்ற தொழில ஏன் கெடுக்கிறேன்னு சொல்ல மாட்டாரா? இது எப்படி அறிக்கை விடலாம் சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் நேர்மையா நடக்காதனால பேசிட்டு இருக்கிறோம். அந்த தொழில ஒரு தொழில், இவர் ஒரு தொழிலுக்காக வேண்டி ஒரு ஆட்டு பண்ண அமைக்க போறேன், நீங்க தாங்க கேட்கிறாரு. ஆட்டு பண்ண அமைக்கிறாங்க கொடுக்காதுன்னு சொல்லலாமா? அவர் ஒரு தொழிலை உங்க முன்னாடி வைக்கிறாரு, அதுல இவ்வளவு முதலீடுன்னு சொல்றாரு, இதுல லாபம் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறாரு. நீங்க அதை பரிசீலித்து அதை போய் சேர்றீங்க. இதுல நான் முறைகேடு என்று தெரிந்த பிறகு அறிக்கை விடலாம். வாங்கினவங்க கொடுக்கல, இப்ப வேண்டாம் அறிக்கை விடலாம். கொடுக்கலங்கிற இப்பதானே விடலாம். ஏற்கனவே ஒரு வாங்குற கட்டத்தை நான் எப்படி தடுக்க முடியும்? கேட்கிற ஆளுக்கு நான் சொல்லியிருக்கேன். பல சகோதரர் என்கிட்ட கேட்டிருக்கிறார்கள். கேட்டவர்களுக்கெல்லாம் நான் நினைஞ்சிருக்கிறேன், அதுல நமக்கு உடன்பாடு இல்லை. இன்னும் சொல்ல போனால் தெளிவா சொன்ன, அவர் எந்த ஒரு தொழிலையும் ஒழுங்கா செய்யற அளவுக்கு அவர் திறமை அவர் கிடையாது. அவர் மளிகை கடை வைக்கிறேன் ஊர்ல இந்த மாதிரி வசூல் பண்ணி வச்சாரு, பெரிய மளிகை கடை வைக்கிறேன் எல்லாத்தையும் ஷேர் வாங்கி வச்சாரு, இழுத்து மூணு தவிர எந்த லாபம் கிடையாது. தொழில் செய்யறதுக்குன்னு தனியான ஒரு நிர்வாக திறமை வேணும், அது அவர்கிட்ட கடுகு அளவு கூட கிடையாதுன்னு சொல்லி நான் எத்தனை பேருக்கு எச்சரிக்கை பண்ணி தடுத்திருக்கிறேன். என்கிட்ட வந்தது நான் தடுத்தேன். மனிதன் என்ற முறையில் அதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? அதான் நீங்க உங்களுடைய லிஸ்டுகளை அனுப்புங்க, நம்ம மறுபடியும் என்ன செய்யலாம், அவர்கிட்ட உட்கார வச்சு நான் கேட்கிறோம். தமிழக முஸ்லீம் பேரவையில் இருந்துச்சு. தமிழக முஸ்லீம் பேரவையுடைய தலைவர் வந்து ஆமா அப்பதான் இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. வந்திருக்கும் பொழுது அவங்களும் எல்லாம் இருந்து எல்லாம் முடிவு பண்ணி தான் எவ்வளவு விரோதம் வசூல் பண்ணப்பட்டது. முஸ்லீம் பேரவை மூலமா முஸ்லீம் பேரவை சொன்னா தமிழ்நாடு முஸ்லீம் மன்றம் சார்பாக தான் அவர் மாநில பேச்சலா இருந்தாரு, தவீத் ஜமாத்துடைய தலைவராக இருந்தாரு, இவர் துணை தலைவராக இருந்தாரு. அவங்க இதெல்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு இதுல நீங்க அப்படி நினைச்சிருப்பீங்க, ரைட்டு தான் அது. ஆனால் கண்டிப்பா சொல்றேன், இப்ப நம்ம பிரிஞ்சுட்டு இருக்கான்னு போய் சொல்ல முடியாது. ஜவாஹிர்லாவோ ஹைதரோ யாரும் இதுக்கு சிக்னல் எல்லாம் கொடுக்கல, அவங்களுக்கு இதுல சம்பந்தம் கிடையாது. நாங்க தமுக சார்பாகவும் அவரை இந்த காரியம் செய்ய நாங்க அனுமதிக்கல, தௌஹீத் ஜமாத் சார்பாக நிர்வாக குழு கூட்டி அப்படி செய்யவும் இல்லை. அவரா ஒரு லெட்டர் பேட உண்டாக்கிட்டார், கல்வி சங்கம் உண்டு, அதன் பேர்லயே வசூல் பண்ணுவார். தௌஹீத் ஜமாத் வசூல் எங்களுக்கு கணக்கு தரணும்ல, கல்வி சங்கம்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு தான் வசூல் பண்ணுவார். சைஃபுல்லா காஜா வந்தார் உடனே, ரெண்டு பேரும். ஆனால் கூட வந்தாரே தவிர இல்லாததும் அவர் தான், இவர் கையில வச்சிருந்தார் நிர்வாகம் ஃபுல்லா. அதாவது வசூலிப்பு உடந்தையா இருந்தாரே தவிர அந்த மோசடிக்கு உடந்தையா இல்ல. கண்டிப்பா அவரும் கூட வந்தாரு, இந்தாங்க அவரும் கூட வந்து அதை வசூலிப்பதற்கு துணையா இருந்தார். அது ஒரு தொழில் என்ற முறையில, ஷேர் என்ற முறையில துணையாத்தான் இருந்திருக்கிறார். அந்த வகையில அவர் நம்பி கரெக்டா செய்வார் நினைச்சாரு. வாங்கிட்டு வந்த பிறகு அவர் செய்யல. அதை வாங்கி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்களா, சேர்ந்து செய்யல, அவர் தான் செஞ்சார். அதை நீங்க புகார்களை தாங்க, நாங்க மறுபடியும் இழுத்து வச்சு கேட்போம். கேட்கணும் சார். பணக்கார கூட்டம் சுத்தி இருக்கு. நீங்க அவங்க வியாபார நோக்கம் அவங்களை இது பண்ணிருக்காங்க, அவங்க பிரிவு இருக்கு அப்படின்னு. அது யாரா சமூக நல்லிணக்க சொன்னாலே இல்ல, அந்த பணக்கார யாரு குறிப்பிட்ட சரி, அவங்க என்ன எப்படி பயன்படுத்துவாங்க? நான் என்ன மந்திரியா இல்ல பணக்காரர்கள் நான் எப்படி உதவுவேன்னு சொல்லுங்க, அதை கேட்டீங்களா? பணக்காரர்கள் என்ன சுத்தி இருந்தாங்கன்னா, நான் பணக்காரர்களுக்கு உதவுற அளவுக்கு நான் என்ன போஸ்ட்ல இருக்கிறேன், என்ன எப்படி அவங்க பயன்படுத்துவாங்க? பணக்காரர்கள் இந்த சீடியை போட்டு 4 நாள் எப்படி சம்பாதிக்க போறாங்களா? பணக்காரர்களா இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய சீடியை கேசட்டையை போட்டு சம்பாதிக்கிறேன். சரி, என்னை சுத்தி இருந்தா தான் அந்த வேலையை செய்யணுமா? என்னை எழுத்துக்கிட்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காத பாக்கலையா நீங்க? சீடியை வியாபாரம் பண்றதா இருந்தா எனக்கு பக்கத்துல உட்கார்ந்தா தான் பண்ணணுமான்னு கேட்கிறேன். யார் வேணாலும் பண்ணலான்னு போனா தானே உரிமை கொடுத்திருக்கிறேன். நல்ல விளைவிக்கிறனுங்க. இதை கேட்டது நல்ல சகோதரர் கேட்டிருக்கிறாரு. என்னையை பொறுத்த வரைக்கும் என்னை சுத்தி எல்லாம் பணக்காரர்கள் இருக்கிற அளவுக்குலாம் நடக்கவே மாட்டேன். வீட்டிலிருந்து ஆபீஸுக்கு வருவேன், நடந்துதான் வருவேன். டெய்லி என்ன செய்வேன்? ஆபீஸுக்கு நடந்துதான் வருவேன், நடந்துதான் போவேன். கூட யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டேன். வழங்குதா? இது ஆபீஸுக்கும் தினசரி நான் காலையில 10 மணிக்கு ஆபீஸுக்கு போயிருவாங்க. இருந்தா மெட்ராஸ்ல இருந்தால் காலையில 10 மணிக்கு போயிருவேன், நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன். நான் காலையில 10க்கு நடந்தான் போவேன், நைட்டு 10க்கு நடந்தான் வருவேன். இது என்னுடைய ரொட்டீனான அங்க இருக்கிற வாழ்க்கை. ஆபீஸ்ல இருக்கிற நேரத்தில் என் கூட எந்த பணக்காரராவது வருவாங்களா? எந்த பணக்காரெல்லாம் வரமாட்டாங்க. யாரு வருவா? அன்வர் பாஷா வருவார், நம்ம இயக்கத்தினுடைய பொருளாளர். அவர் எங்க கூடவே என்ன செய்வாரு? எப்ப பார்த்தாலும் இருப்பா. இயக்கத்தினுடைய பொருளாளர் அந்த அன்வர் பாஷா இருக்கிறார்.
ஒரு பணக்காரர் நம்மோடு இப்ப பார்த்தாலும் இருக்கிறார் என்று சொல்வதாக இருந்தால், எல்லம் ஷேக்னு சொல்றோம்ல, அவர் தான் மற்ற முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டினுடைய பொருளாளராக இருக்கிறாரு. அவரு ஒரு பணக்காரன்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கெல்லாம் என்னோட நேரம் ஒதுக்குற அளவுக்கு டைம் கிடையாது. அவர் மாசத்துல 25 நாள் 26 நாள் வெளிநாட்டுல தான் இருப்பாரு. ஒரு 25 ரூபா திட்டி, நீ துளையா ஒரு மஷூரா வர வேண்டியிருக்கு, இப்படி அப்படிலாம் பேசும், உரிமையோட பேசிக்கிறோம். அப்படி திட்டுனோம்னா ஒரு நாளைக்கு வருவார் மஷூராவுக்கு, அரை மணி நேரம் தான் இருப்பேன் பாரு. மஷூராவில் எல்லாரோடையும் உட்காருவாரு, ஓடி போயிடுவார். அரை மணி நேரத்தில் எனக்கு வேலை இருக்கும் பாரு. அவர் ஒரு நிமிஷத்துக்கும் சம்பாதிக்கக்கூடியவர். அப்படி ஒருத்தர் பணக்காரர் என்பதற்கு இல்லாம ஆதி காலத்தில் இந்த இயக்கத்தை 80களில் இருந்து கூடவே இருந்து அடிபடுற காலத்தில் அடிபடுவாரு, நெருக்கடி வருவார், ஜெயிலுக்கு வருவாரு. டிசம்பர் 6 நின்றுவார். அன்னைக்கு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார். அந்த மாதிரி ஒரே ஒரு சகோதரர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்காரர் இருக்காரு. அவர் பணக்காரர், அவரை கருதவே முடியாது உங்களுக்கு. அவரை தோல்ல கை போட்டு கூப்பிடுற அளவுக்கு நம்மளோட தரையில உட்காருவாரு. நம்ம ஒரு டீக்கல் நின்று டீ குடிச்சிட்டு இருப்போம் ஒரு கடையில் நின்று. அந்த மாதிரியான ஒரு பணக்காரர், காயல்படுத்த சேர்ந்தவர், எல்லாரும் தெரியும். ஷேக்குங்கிறாரு, எல்லம் ஷேக்குன்னு சொல்லுவாங்க, ஜிஎம் ஷேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஷேக்குங்கிற ஒருத்தர் தான் இருக்காரு. வேற எந்த பணக்காரரும் எங்களோட கிடையாது பாவா. யாரும் கூட உட்காரவும் மாட்டாங்க. நாங்களும் எந்த வீட்டுக்கு பணக்கார வீட்டுக்கு தேடி போகவும் மாட்டோம். எந்த ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு தடவை இந்த ஒரு பணக்காரரை தேடி போனோம்னா ஒரே ஒரு தடவை போயிருக்கிறேன் ஒரு ஆளை தேடி. அதுவும் எதுக்கு போயிருக்கிறேன்னு கேட்டா, எங்க ஊர்ல தண்ணீர் பஞ்சத்தினால ஊரணியில வெட்டெடுக்கணும். நாங்க ஜமாத்தில் கடிதம் எழுதி இருந்தாங்க. அன்னியூத்துன்னு ஒரு குளம் இருக்கிறது, அது வெட்டெடுத்து போட்டால் என்ன செய்யும், மழை வானம் பார்த்த பூமி. அதுக்கு ஒருத்தர் சகோதரர் சந்திச்சு உதவி செய்யறேன்னு சொல்லியிருந்தார் அவரு. அதுக்காக இந்த அக்பர் ஷாங்கிற ஒரு சகோதரர் போய் பார்த்து, இந்த மாதிரி அன்னியூத்து எங்க ஊர்ல ஜமாத்தில் கடிதம் கொடுத்துருக்காங்க, அந்த வெட்டெடுக்கிற செலவை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சதகத்தும் ஜாரியாவா இருக்கும்னு சொன்னேன். உடனே ரூபாய் தந்தார், வாங்கி ஜமாத்தில் கொடுத்து விட்டேன். இந்த ஒரு தடவை ஒரு ஜமாத்துக்காக, எங்க ஊருடைய நன்மைக்காக வேண்டி, ஊராரெல்லாம் என்னை கேட்டுக்கிட்டதுக்காக வேண்டி ஒரு செல்வந்தரை நான் பார்த்ததை தவிர எந்த ஒரு ஆளையும் நான் போய் பார்த்ததும் இல்லை. என்னை சுத்தி இருக்கவும் மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சாதாரண மக்கள் தான் என்னோட இருந்துட்டு இருப்பாங்க. கிளை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் தான் ஆபீஸ்ல இருப்பாங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பார்க்கலாம். சரி 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 சரி. நீங்கள் யாராவது நான் அபூஜைகளும் மோசமான நீங்க யாராவது சொல்லுவீங்களா? ஒரு ஆளாச்சும் சொல்லுவீங்களா? சாதாரண ஒரு முஸ்லீம் நான் அபூஜைகளை விட மோசமானவன் முதல்ல சொல்லுவானா? முதல்ல நீங்க யோசிக்கிற இந்த வார்த்தை எப்படி ஒரு முஸ்லீம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவான்? ஒரு காலத்திலும் சொல்ல மாட்டான். என்னன்னா ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குன்னா, ஆபீஸுக்கு நம்ம இந்த பிரிஞ்ச பிறகு போறோம். அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட வாகனங்கள் அதெல்லாம் அங்க நிக்க கூடாது அப்படின்னு கீழே உள்ள இந்த பொடியனும் என்ன செஞ்சாங்க, மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நிக்க போடு, வண்டி அங்க நிப்பாட்டு, பிரிஞ்சதுக்கு பிறகு இது சொன்னோன்னு நேரம் அங்க போனேன். போய் என்ன பண்ணேன், இது முஸ்லீம் ட்ரஸ்டுக்கு சொந்தமான அலுவலகம். அதுல இருந்த நடவடிக்கை எடுத்தா நீங்களே இருக்க முடியாது. முஸ்லீம் ட்ரஸ்ட் பேர்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்டேட்டஸ் கொண்டு நான் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்காம இதனால ஒரு சிம்பத்தி உங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி அபூஜஹில் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டினா நான் அதுக்கு மேல போவேன். நான் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா, அபூஜஹில் வேலை தான் இப்ப காட்டிட்டு இருக்கிறீங்க. இந்த அபூஜஹில் வேலையை காட்டினீர்களே ஆனால் அதுக்கு மேல நான் போவேன். இந்த வாசகத்தை நான் சொல்றேன். போகும்போது நான் அன்வர் பாஷா 2 பேரும் தான் போறேன், தனியாவும் நான் போகல. போய் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுல அங்க பணியாற்றக்கூடிய அவங்கள்ட்ட பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியன், அவங்களோட பணியாற்றக்கூடிய ஊழியன் இது என்ன செய்யறான், அபூஜஹலை விட மோசமான இது ஒரு பெரிய இஷ்யூவாக்கி புதாகரமா என்ன செய்யறாங்க, அதை பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடப்பு. கமாலுதீன் மதனிக்கு நமக்கும் உள்ள மேட்ரு என்னன்னு கேட்கிறாங்க. கமாலுதீன் மதனிக்கு நமக்குள்ள மேட்ரு ஹாமித் பக்ரி மாதிரி தான். எங்களுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட பகையோ சண்டையோ ஒண்ணுமே வந்தது கிடையாது. என்னை ஒரு கட்டத்திலும் அவர் தரக்குறைவான முறையில் பேசியதோ விமர்சித்தது கிடையாது. நானும் அவரை பற்றி எந்த ஒரு காலகட்டத்திலையும், சேர்ந்திருக்கிற காலகட்டத்திலையும் பிரிந்த காலகட்டத்திலையும் எங்களுக்கு எந்த ஒரு பகமையும் கிடையாது. அவங்களுக்கு நமக்குள்ள விவகாரம் என்னன்னு கேட்டா, சில பிரச்சனைகளை எப்படி அணுகிறது என்பதுல சில தகராறுகள், கருத்து வேறுபாடு. தலைவர்னு அவர் இருக்கிறாரு, அவர் எடுத்த முடியல உறுதியா மாற்ற மாட்டேன் பாரு, சுட்டி காட்டினாலும் மாற்ற மாட்டேன் பாரு. அது கூட இருந்த சில பேர் தவறான வழிகாட்டுதல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி சில பிரச்சனை என்னன்னு கேட்டா, நிறைய பிரச்சனைகள். ஒரு தடவை இதை சொல்லுவோம், ஒரு அதை சொல்லுவோம், நேற்று இதை சொல்லிட்டாரு நாளைக்கு அதை சொல்லிட்டாரு கூடாது. ஒரு விவகாரம் வர்றா இருந்தா ஒரு பிரச்சனை வந்தவன ஒருத்தன் ஒரு அதிருப்தி அடைய மாட்டான். ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, போடான்னு ஒரு நாள் முதல்ல திட்டுவாரு. உடனே நீங்க வேலை விட்டுட்டு போயிட மாட்டீங்க. 1 2 3 10 15 வந்தவொடனே என்னடா இவன் மோசமான இருக்கும், அப்பதான் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். அப்ப கமாலுதீன் இருக்கிற காலத்தில் நிறைய சம்பவங்கள் நடக்குது. என்ன நடக்கிறது, சில ஜாக்குடைய நிர்வாகிகளாக கீழ்மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் பொருளாதார குற்றம் செய்கிறார்கள்
எனக்கு 1 லட்சம் வாங்கிட்டு ஏமாத்திட்டான், எனக்கு 50,000 வாங்கிட்டு ஏமாத்திட்டான் சில புகார்கள் வருது. எனக்கு எப்படி வருதுன்னா, நான் கமாலுதீனுக்கு பல முறை சுட்டி காட்டினேன், அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு, நீங்க கேட்டு வாங்கிட்டாங்க, அவங்கள வந்து ஜாக்கிரதை நிர்வாகியா வச்சிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது. நான் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதுக்கு வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரி ஆளுகளை பொறுப்புல வச்சிடக்கூடாது, என்னன்னு விசாரித்து என்ன செய்யணும், நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி இந்த கடிதத்தை எல்லாம் போடுறேன். திருப்பி ஒருக்கா எழுதுறேன், நடவடிக்கை எடுக்கல. திருப்பி அந்த பையன் என்ன செய்யறான் கேட்கறான். அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, அந்த பையனுக்கு கடிதம் எழுதுறாரு. யாரு, நான் 1 லட்ச ரூபா கொடுத்தேன்டாலும் ஏமாத்திட்டாரு, உங்க ஜாக்குடி நிர்வாகி ஏமாத்திட்டாரு குற்றம் சுமத்துறானே, அவனுக்கு கமாலுதீன் அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரே ஒரு போஸ்ட் கார்டுல பதில் போடுறாரு, நான் விசாரித்தேன், நீங்கள் கூறுவது பொய் என்று தெரிகிறது. இவ்வளவுதான். அவனையும் வச்சு இவரையும் வச்சு விசாரிச்சு உன் ஆதாரம் என்ன, இதுக்கு பிறகு பொய்ன்னு தெரியும் அவர் சொல்லணும். இவர்கிட்ட விசாரிச்சான், யார் திருடினான்னு அவன்கிட்ட கேட்டாரான், அவர் திருடலன்னு சொல்லிட்டாரான். ஒருத்தர் திருடிதான் குற்றம் சுமத்துறோம், குற்றம் சுமத்துறோம் கூட்டி வச்சு கேட்டாலும் ஆதாரம் சொல்லுவான். அவர்கிட்ட விசாரிச்சாரான், நான் விசாரித்தேன், அப்படி நடக்கவில்லை என்று தெரிகிறது பதில். அப்ப அவன் எப்படி கொதிச்சு போயிருப்பான். இப்படியான 1-2 அல்ல, இது மாதிரி பொருளாதாரியா பாதிக்கப்பட்டவர்கள் பொறுப்பில் இருந்தாங்க, சுட்டி காட்டின அவங்க அதிலே இருந்து கொண்டிருந்தார்கள். இருந்து கொண்டு மட்டும் இருக்கல, கிளை நிர்வாகியா இருந்தவர் மாவட்ட நிர்வாகியா ப்ரமோஷன் ஆகுறார். இப்படி செய்தவர்கள். அப்ப என்ன நமக்கு வருது, இப்படியே குழப்பம். ஒருத்தன் வந்து பள்ளிவாசலுடைய கட்டின காசை திருடிவிட்டான், மதுரை பள்ளிவாசல் கட்டணம் ஒரு திருடிவிட்டான். யாரை கட்டுறதுக்கு பொறுப்பா கொடுத்தாரோ அவன் திருடிட்டான் 50,000 ரூபாய். நான் மதுரையில இருந்து நான் கண்டுபிடிச்சி கணக்கெல்லாம் பார்த்து 50,000 ரூபாய் எங்க நான் கேட்டு, நானு அங்க உள்ள நிர்வாகிகள் எல்லாரும் கூடி வந்து கையெழுத்து போட்டு இத்தனை நாளைக்குள்ள அந்த ரூபாய் வாங்கி தர்றேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கி, ஒரு நிர்வாகம் 2 லட்சத்தில் இருக்குது, அல்லாவுடைய பள்ளிக்குன்னு ஒரு காசு தின்று இருக்கிறான், அவனை நீ வச்சுக்கிட்டு இருக்கிற பள்ளிவாசல் நிர்வாகி கணக்காட்டி ஒத்துட்டா இருந்தாரு தின்னுட்டாண்டு, அதை மன்னிச்சேன்னு சொன்னாரு. இப்படி பொருளாதார ரீதியாக நிறைய பேர் சுரண்டுறாங்க, அதை மன்னிச்சு விட்டார். இதை கேட்டேன், உள்ள இருந்து எவ்வளவோ அதை திருத்த பாடுபட்டோம். அப்ப இதுல என்னமோ ஒரு கரப்ட் இருக்கிறது, இந்த மாதிரி செய்யறது அவர் என்ன எடுத்துட்டாருன்னு சொல்ல வரல. ஒரு எடுக்காத ஒருத்தருக்கு வந்து கோபம் வர வேண்டும். சுத்தமான ஒருவராக இருந்தா என்ன செய்யணும், என்னடா பாவி இப்படி ரத்தம் கொதிச்சிருக்கணும், இவர் இதை சாதாரணமா எடுக்கிறாருன்னா இப்ப இது வேற மாதிரி இருக்குமோ அப்படி நினைக்க வேண்டி வருதுல. அந்த நினைப்புகள் எங்களுக்கு படிப்படி அதிகரிக்குது. அதோட என்ன பண்றோம், இது பேசிக்காகவே ஒரு கோளாறு இருக்கு, அதை சரி பண்ணாதான். இது நிறைய ஆதாரம் வேண்டும். வைங்க, 2 வீடியோ கேசட்டுகள் போட்டிருக்கிறோம், அதை பரப்பவில்லை நாங்கள், முக்கியமான ஆட்களுக்கு மட்டுமே 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்கிறோம். அதை பார்த்த சில சகோதரர்கள் பார்த்திருப்பீங்க. நாங்களே கண்டிஷன் போட்டு பொதுமக்களுக்கு கொடுக்க கூடாது, ஏன்னா தௌஹீதுக்கு பின்னடை வாய்ப்பு வரும் சொல்லி நல்ல புரிந்து கொண்ட சகோதரர் கொடுத்துருக்கிறோம். அந்த கேசட் இப்பவும் ஜேடி மர்க்கஸில் கொண்டிருக்க, இங்க இருக்கா, இங்க இல்ல, ஜேடி மர்க்கஸில் இருக்கிறது. அதுல நான் ஆதாரத்தோடு ஒன்னா காட்டுவேன். பார், இந்த சாட்சி பொம்பளை விஷயத்துக்கு இவன் என்ன எல்லாத்தையும் அதில் காட்டியிருக்கிறேன். ஏன்னா அது வந்து எங்கள் மீது ஒரு அவதூறா கேசட் போட்டதுனால அது ரொம்ப தெரிஞ்சு கேட்கிற ஆளுக்கு நான் அதை கொடுத்துருக்கிறேன். பார்க்க சொல்லி இங்க இருக்கு ஜேடி மர்க்கஸில், துபாயில தௌஹீத் ஜமாத் மர்க்கஸ்ல அந்த 2 வீடியோ கேசட் இருக்கிறது. அதுல நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு கரப்ஷன் நடந்துச்சு. அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது நாங்க வற்புறுத்தணும், எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கடுத்து என்ன செஞ்சோம், இந்த சமுதாய பிரச்சனைக்கு போராடுற இயக்கமா இதை மாத்துங்க, 2 தலைமை வேண்டியதில்லை, தௌஹீத் ஜமாத்தை ஜாக்கிரதை செய்யலாம்னு சொன்னோம். அதை ஒத்துக்கிறாம போராட்டத்துக்கு போவாதீங்கன்ற ஒரு சுற்றறிக்கை ஒரு நிலைக்கு ஒரு தள்ளப்பட்டார். அடுத்து ஒரு மேற்கொண்டு ஒரு அதிருப்தி, இந்த மாதிரி ஒரு அதிருப்தி வருது. அது கடைசியா நாங்க பார்த்தோம், இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, இந்த தலைமை கேள்வி கேட்க முடியாத தலைமையாக நம்ம உருவாக்கிட்டோம். கேள்வி கேட்கிற தலைமையா உருவாக வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதாக இது மாற்றணும், மக்களுக்கு உறுப்பினர் அந்தஸ்து கொடுக்கணும். ஒரு கிளையில உங்க ஊர் மதுரையுடைய தலைவர் யாருன்னா அவர் இங்க நியமிப்பார். மதுரைக்கு யார் தலைவர், நீதான் தலைவர் பாரு, அவர் தலைவர் ஆயிடுவாரு. மதுரையில யார் தலைவர்னு மதுரை மக்கள் தீர்மானிக்கணும். அவங்களுக்கு நல்லவனா கட்டவனான்னு தெரியும். நான் நாகூரில் உட்கார்ந்துட்டு மதுரையில் ஒருத்தர் நல்லவன் எனக்கு இப்படி தீர்மானிக்க முடியாது. இப்படி நியமிச்சாங்கல்ல, இது செய்யக்கூடாது. உறுப்பினர் கொடுங்க, உறுப்பினர்கள் கேள்வி கேட்பாங்க, செயற்குழு பொதுக்குழு வைங்க. அப்ப இந்த கேள்விகள்லாம் தலைவரை சட்டை பிடிச்சி கேட்கிற நிலைமை உண்டாகும். நாளைக்கு இது திருந்தும். நாங்க என்ன பண்ணோம், இது பேசிக்க அடிப்படை சரியில்லாதனால அந்த கோளாறு நடக்குது, கோளாறு தொலைஞ்சிட்டு போகுது. இனிமேல் நடக்காம இருப்பதற்கு என்ன செய்யணும்னு கேட்டா, இதை ஒரு ஜனநாயக முறையில் கொண்டு வரணும். மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட தலைமையா இருக்கணும். 3 வருஷத்துக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு பயப்படுவாங்க. அடுத்து கணக்கெல்லாம் நோண்டிடுவானோ, மாட்டிக்கிடுவோமோ. அப்ப கொஞ்சம் கரெக்டா அந்த பணம் காசு ஒழுங்கா நடக்கும். நம்மளே நிரந்தரமா இருப்போம், எவனும் கேள்வி கேட்க இயலாது. செயற்குழுல பொதுக்குழு இல்ல, நான் வச்சதான் சட்டம் அப்படின்னா அதான் கரெக்ட் காரணம்னு சொல்லி அதை வற்புறுத்தணும். முடியாதுன்றார். அதெல்லாம் நடக்காது. அவங்கெல்லாம் கெடுத்துடுவாங்க இயக்கத்தை. அவங்க எல்லாம் கொள்கை பிடிப்பு இல்லாத கண்டவன் நம்மளை கேள்வி கேட்பான். அதெல்லாம் முடியாதுன்றார்.
இது மாதிரி நிறைய சம்பவங்கள் பாவா அது பிரியறதுக்கு. வேற கொள்கை ரீதியாவெல்லாம் ஒன்றும் கிடையாது. தௌஹீத் விஷயத்திலேயோ மசாயில எல்லாம் இப்ப கிடையாது. பின்னாடி ஒன்று ரெண்டு கொள்கைகள் மாத்திக்கிட்டாங்க. இப்ப ஆரம்பத்தில் பிரிஞ்சதுக்கு கொள்கையெல்லாம் இல்லை. இந்த மாதிரி மேட்டர்கள் தான் அந்த கேசத்துல விரிவாக தெரிஞ்சுக்கிறேங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ குணங்குடி அனிஃபா, கோவை பாஷா, அதே மாதிரி கமாலி மதனி, ஹாமிது பக்ரி, சரி அவங்க இல்ல, கோவை பாஷா, இன்னொருத்தர் யாரோ வந்தாரு, ஜவாஹர்லா, இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் நம்ம விட்டுருவோம். இவங்களை விட்டுட்டு இன்றைய குர்ஆன் ஹதீஸ், நான் தௌஹீதுங்கிற வார்த்தை அதை யூஸ் பண்றது இல்லை, அது ஒரு மதுஹபாயிடுமோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் அப்படிங்கறத புரிந்து கொண்ட சகோதரர்களுக்கு மத்தியில மிகச்சிறந்த அறிஞர்களாக கருதப்படக்கூடியவர்கள். இப்ப அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒருத்தவர் சகோதரர் கமாலுதீன் மதனி அவர்கள், அதே மாதிரி ஹாமித் பக்ரி, இந்த மாதிரியான நபர்கள், இப்படி இருக்கக்கூடியவர்கள், இப்ப நீங்க இவ்வளவு நேரம் சொல்லக்கூடிய செய்திகள், நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல, உங்களுடைய கொள்கைகள்ல, உங்களுடைய வியூல நீங்க எப்படி உறுதியாக இருக்கிறீங்க? இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டது. இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டதன் விளைவால் அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை, அச்சம், இதுதான் உங்களை இந்த விஷயங்கள்ல உறுதியாக நிக்க வைக்குது. இதே மாதிரியான சகோதரர்கள் தானே அவங்களும், கமாலுதீன் மதனியோ அல்லது ஹாமித் பக்ரியோ, அவங்களும் இப்படிப்பட்ட சகோதரர்கள் தானே, மார்க்கத்தை புரிந்து கொண்டவர்கள். மார்க்கத்தை அவர்கள் எவ்வளவு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, அவர்கள் வழியாக சமுதாயத்துக்கு எவ்வளவு போய் சேர்ந்திருக்கு, அவர்களும் மார்க்கத்தை புரிந்தவர்கள். அப்ப அவங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் ஒரு தப்பு செஞ்சிருப்பாங்க, இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியங்கள்ல ஈடுபட்டிருப்பாங்க? ஏன் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா சூரத்து நூர்ல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த அவதூறு சம்பவத்துல கூட என்ன சொல்லி சமுதாயத்துக்கு என்ன ஒரு படிப்பினையை சொல்லி தர்றான், உபதேசத்தை சொல்லி தர்றான் அப்படின்னா, தங்களை போன்ற மூமின்களை பற்றி இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது இவர்கள் நல்லதை அவர்கள் நினைச்சிருக்க வேண்டாமா, நல்லதையே நினைச்சிருக்க வேண்டாமா, இது ஒரு அவதூறுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்குறான். அப்படி இருக்கும்போது இது மாதிரியான விஷயங்கள்ல நாம இப்படி ஒரு தவறான முடிவுக்கும் அவர்களை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்துக்கும் வர முடியுது? அவர்களும் இப்படி மார்க்கத்தை புரிந்து கொண்ட சகோதரர்கள் என்கிற பட்சத்துல அவங்க எப்படி தப்பு செஞ்சிருப்பாங்க? உங்களுக்கு எப்படி அந்த இறையச்சத்தின் உறுதியால நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களோ, இருக்கிறீங்களோ, உங்களுடைய பார்வையில் நீங்க உறுதியாக இருக்கிறீங்களோ, அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு நியாயங்கள், ஒரு சில காரணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு விளக்கத்தை சொல்றீங்க, அதே பிரச்சனையை நம்ம அவங்க கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க இன்னொரு விளக்கம் சொல்றாங்க. இப்ப மக்களுடைய நிலைமை என்ன ஆயிடுது அப்படின்னா, யாரு சொல்றத கேட்கறது, அவங்க சொல்றதும் பார்த்தா சரியா இருக்கு, இவங்க சொல்றத பார்த்தாலும் சரியா இருக்கு, அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் எங்களை போன்ற சாதாரண மக்களுக்கு ஏற்படுது. அப்ப எதை முடிவு செய்யறது அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களும் மார்க்கத்தை தெரிந்தவர்கள், மார்க்கத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் தான் இதுக்கு இப்ப இவர்கள் மத்தியிலாவது ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படுறதுக்கு, இவர்களாவது ஒரு ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு ஏதாவது சொல்லுங்க. இதுல நம்ம மத்தியிலேயே ஒரு குழப்பம் ஏற்படும் சொன்னார் பாருங்க, அது உண்மைதான். ஆனா அதுக்கு என்ன காரணம் கேட்டா, அவர் வச்ச அந்த அளவுகோல் தான் அது காரணம். என்ன அளவுகோல்? இவங்களும் அறிஞர், அவங்களும் அறிஞர், இவங்க எப்படி தப்பா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறோம்ல, அது மார்க்கத்தில் உள்ள அளவுகோலே கிடையாது. இவங்கதான் அறிஞராக இருக்கிறவரோட அறிஞராக இல்லாதவர் கரெக்டா இருப்பாரு, அறிஞர் தப்பு பண்ணிடுவாரு. அந்த அளவுகோல் தானே மதுஹபுகள் எல்லாம் பேசா இருக்குது. மதுஹபுல கூட எடுக்கும்போது அது எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க, ஷாஃபி இமாம் அவங்களும் ஒரு அறிஞர் தானே, அவங்க எப்படி தப்பா சொல்லியிருப்பாங்க, ஹனஃபி இமாம் ஒரு அறிஞர் தானே, அவங்க எப்படி ஒரு தப்பா சொல்லியிருப்பாங்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் நம்ம மார்க்கத்தில் வைக்கவே கூடாதுங்க. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, முன் வைக்கப்படுற செய்திகளை தான் பார்க்கணும். நான் அறிஞனா இல்லையா, நான் அறிஞனா இல்லாட்டாலும் சரிதான், நான் சொல்றது சரியா இருந்தா செய்தியை தான் நீங்க பார்க்கணும். நீங்க என்ன பார்க்க கூடாது, இவர் அறிஞர் அவர் அறிஞர்லாம் எங்களுக்கு தேவையில்லை, வைக்கிற வாதத்தை வை, மெசேஜை எங்கள்கிட்ட வை, ஓ மெசேஜ் எங்கள்கிட்ட வை, ஓ மெசேஜையும் வை, நாங்க ரெண்டையும் பார்ப்போம். மெசேஜ் எந்த பக்கம் கரெக்டா இருக்கு அதை ஏத்துக்கிறோம், அப்படிதான் பார்க்கணுமே தவிர, நான் ஒரு அறிஞன் என்ற நிலையில் இப்ப நான் சொன்ன நீங்க ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் அது கூட அல்லாட்ட குற்றமாயிரும். நான் ஒரு அறிஞன், நான் ஒரு ஆராய்ச்சியாளன், நான் ஒரு 25 வருஷமா உழைச்சவன், நான் ஒரு பிரபலமான ஒரு ஆளு, நான் ஒரு ஜமாத்து துணைத் தலைவர், இப்படியான ஒரு காரணத்திற்காக இப்ப நான் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் அது குற்றம் தானே. அதுக்காக நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆர்குமெண்ட்டை வைத்து சரி இவங்க இதை சொல்றாங்க, அவங்க அதை சொல்றாங்க, ரெண்டையும் நம்ம ஆய்வு பண்றோம், அப்படிதான் நம்ம முடிவு செய்யணும். ஃபர்ஸ்ட் மேட்டர் அதுங்க. இந்த அளவுகோலை வச்சா குழப்பம் வரும்.
குழப்பத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க ஏன் தனி நபர்கள் மீது உள்ள ஒரு பக்தியை ஒரு அளவுகளை வைக்கிறீங்க? என் மீது உள்ள ஒரு பிரியத்தை நீங்க ஒரு அளவுகளை வைக்கிறீங்க, இன்னொருவர் மீது உள்ள பிரியத்தையோ வெறுப்பையும் கூட அளவுகளை வைக்கக்கூடாது. ஒரு மனிதன் மீது கொண்ட வெறுப்பையும் அளவுகளை வைத்திடக்கூடாது, ஒரு மனிதன் மீது கொண்ட விருப்பையும் ஒரு அளவுகளை வைத்திடக்கூடாது. வைக்கப்படுகிற வாதங்களையும் ஆதாரங்களையும் சான்றுகளையும் காரணங்களையும் மட்டும்தான் நீங்க பார்க்கணும். இதை வச்சுட்டோம்னு சொன்னா குழப்பம் ஏற்படாதுங்கிறது ஃபர்ஸ்ட் மேட்டருங்க. இரண்டாவது என்னன்னு கேட்டா, இப்ப இந்த ஹாமித் பக்ரி நமக்கும் உள்ள மேட்டர் உங்கள்கிட்ட சொல்றேன். இதுல அவர் மசாயில் அக்கீதாவுல எல்லாம் எங்களுக்கு சண்டை இல்லைன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டேன். மேட்ரு அதுல வரவே இல்லை. மேட்ரு அதுலயே வந்துச்சு. நான் ஒன்னு சொல்லி எனக்கு மாத்தமா அவர் ஒரு ஃபத்வா கொடுத்து அதனாலே நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம். ஜமாத்துல நாங்க எல்லாரும் ஒரே மசூரா பண்ணி நல்ல ஆய்வு பண்ணி ஒரு கருத்தை சொன்னா அதான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கும். சொல்வதற்கு வந்து நாங்க மசூரா பண்ணிக்கிறோம், கலந்து ஆலோசனை பண்ணுவோம். சரி, இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் இதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நாங்க என்ன செய்யறோம், மக்கள்கிட்ட சொல்றோம். அப்படித்தான் ஹாமித் பக்ரி எங்களோடு இருந்த நிமிஷம், கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த குர்ஆனை முதல் பதிப்பு திருத்தணும் இல்லையா, திருத்துறதுல பின்னாடி அவருடைய பெயர் இருக்கு, நீங்க பார்க்கலாம். என்னோடவே கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்து 15 நாளைக்கு தான் உள்ள போறாரு. அந்த அளவுக்கு என்னோடவே அவர் இருந்தார். எல்லா வகையிலும் ஒன்னா தான் இருந்தார். எங்களுக்குள்ள மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதிலேயோ புரிந்து கொள்வதிலேயோ வந்த சண்டையும் இல்லை. அது அளவுகளை வைத்துக் கொண்டார். நீங்க சொன்ன அளவுகளை வைத்துக் கொண்டால் கூட நான் ஒரு மசாயில சொல்லி இவர் இந்த மசாயில் தப்பு செய்து விட்டார், இவர் தர்காவுக்கு போகலான்னு சொல்லிவிட்டார், நான் போகலாம் என்று சொன்னேன், அதனால பிரிந்துட்டோன்னு அவர் சொன்னாரா? நான் சொன்னேனா? ரெண்டு பேரும் சொல்லல. ரெண்டு பேரும் என்ன சொல்றோம், அவர் ஒரு வழக்கில் மாற்றினார். இது உண்மையா இல்லையா? அவர் ஒரு வழக்கில் மாற்றினார். குற்றாலத்தில் ரகசியமா கூடினாரா இல்லையா? கூடினார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரகசியமா ஏன் கூடினார்? தாவாவுக்கு கூடினேங்கிறாரு. தாவா செய்வதற்கு கூட எங்களை விட்டுட்டு நீ என்ன யாருக்கு தாவா பண்ண போறீங்க? எங்களுக்கு தெரியாம என்ன தாவா? தாவா விஷயத்தை கூடுவது ரகசியமா கூடணும். அது நல்லா எல்லாரும் சொல்லிட்டு கூடலாமே. அப்ப கூடியதை அவர் மறுத்தாருன்னு சொல்லுங்க. கூடினதை மறுக்க மாட்டாரு. உங்களை வழக்குல கைது பண்ணதை அதை மறுத்தாருன்னு சொல்லுங்க. அதை மறுக்க மாட்டாரு. அப்ப என்ன செய்வார்? கடைசி அவர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விதம் என்னன்னு கேட்டா, அவர் சொல்லித்தான் என்னை களத்தில் இறக்குனாரு, மாட்டினோன்னு கை விட்டாரு அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்லுவார். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நேருக்கு நேர நான் தயாரா இருக்கிறேன், அவரையும் கூப்பிடுங்க. அவர் தான் முதல்ல நான் முபாலகு தயார்னு ஒரு இமெயில் அனுப்பிட்டு இருந்தாரு. நானும் தயார்னு அனுப்புன அவர் முடிக்கிட்டார். அதுக்கு என்ன செய்யணும்? அது நான் தனியா அவரை களத்தில் இறக்கி விட்டுருந்தார். எனக்கும் அவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது வாதத்தில் கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை. நான் அவரை களத்தில் இறக்கி விட்டுருந்தேன்னு சொன்னா நீங்க போய் இந்த வேலைலாம் செய்யி இப்படின்னு நான் இறக்கி விட்டேன்னு வைங்களேன், எனக்கு அவருக்கு தானே தெரியும். மூணாவது ஆள் யாருக்குமே தெரியாது. அப்ப எனக்கும் அவருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தால் எங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்கார வைங்க. முதல்ல பேசி எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத நான் நிரூபிக்கிறேன். பேச்சிலேயே புற காரணங்களை வச்சு இது எனக்கு தெரியாமத்தான் நடந்துச்சு என்பதற்கு அவரோடு இருந்தவர்கள் பல புற காரணங்களை வச்சு நான் நிரூபிக்க தயார். நான் கூப்பிட்டேன், மாட்டேன்ட்டாரு. அல்லது கடைசி வழி என்ன இருக்குது? அல்லாஹ் இவர் இப்படி சொல்றார், நான் இப்படி சொல்றேன், இந்த ரெண்டுல யார் பொய்யரா இருக்கிறாங்களோ அவர்கள் மீது உன்னுடைய சாபம் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பேர்ல விடுறதுக்கு ஒரு தயாரா அப்படின்னு நான் கேட்கிறேன். முபாகலா, நான் மனைவி மக்களோட வர்றேன், அவர் மனைவி மக்களோட வரட்டும். அது அப்படி வரத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னா சொல்லுங்க, உங்களுக்கு குழப்பம் தீர்ந்தணும். மாட்டேங்கிறார். இப்ப என்ன செய்யணும்? ரெண்டுக்கு மாட்டேன்னா எது உண்மைன்னு வாங்கிக்க வேண்டியதானே? இப்படிதான் நீங்க பார்க்கணுமே தவிர அவர் கூப்பிட்டு நான் மறுத்தேன்டா நான் தான் பொய்யன் அப்படிதான் நீங்க விளங்கிக்கணும். என்னுடைய அறிவு, ஆற்றல், என்னுடைய சேவை, என்னுடைய உழைப்பு, எனக்கு இருக்கிற பெயரெல்லாம் நீங்க கவனிக்க கூடாது. நீங்க என்ன கவனிக்கணும்? கூப்பிட மாட்டேங்கிறானே, என்னமோ இருக்குமோ அப்படிதான் கவனிக்கணும். இது ஒரு மேட்ரு. இப்ப கமாலின் மகனுக்கு எனக்குள்ள மேட்ரு உங்கள்ட்ட சொல்லிட்டேன். இப்ப வேண்டால் அவங்க கருத்து வேறுபட்டாங்க. அகீதாவிலே மாற்றங்கள் வந்துருச்சு. இப்ப 3-4 மாசமா குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்களையும் பின்பற்றணும்னு புதுசா நினைச்சிட்டாங்க. போன மாசம் ஜன்னத்தில் எழுதிட்டாங்க. அகீதாவிலே மதுஹப் மாதிரி அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க போன மாசம். ஆனால் நாங்க பிரிஞ்சதுக்கு அது காரணம் இல்லை. பிரிகிற நேரத்தில் எங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு கருத்து தான். எல்லா விஷயத்திலையும் இப்ப வரலாற்று இந்த கருத்து கொஞ்சம் ஜகா வாங்கிட்டு இருக்காங்கன்னு கேள்வி வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இதை மாத்திட்டாங்கன்னு வருது. எந்த அளவுக்கு மாத்திட்டாங்க? இந்த போன மாசம் ஜன்னத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு மாதிரி சகோதரர் கேட்டதுக்காக சொல்றேன். போன மாசம் ஜன்னத்தில் என்ன எழுதுறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரமலான்ல 2 பாங்கு சொல்லப்பட்டுச்சு. சஹருக்கு 1, சுபுக்கு 1. இது சொல்றதை எழுப்பி விடுறதுக்காக வேண்டி, அது தொழுகைக்கு அழைக்கிறதுக்காக வேண்டி. இது புகார்ல ஹதீஸ் இருக்கிறது. பிலால் பாங்கு சொன்னார்னா சஹர்னு விளங்கிக்கிறங்க. இப்னு உம்மு மக்தும் பாங்கு சொன்னார்னா சுபுகு வந்துருச்சுன்னு விளங்கிக்கிறங்க. 2 குரலை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த சத்தம் கேட்டா சாப்பிடுங்க, அந்த சத்தம் கேட்டா நிப்பாட்டுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அது ஒரு சுன்னத்துன்னு நாங்க எழுதியிருந்தோம். அவங்க என்ன பதில் எழுதிருக்காங்க? இப்ப அதே கேள்வி அவங்க கேட்டு, இது குழப்பம் வரும், ஹதீஸ்ல இருக்கிறது, ஆனால் இதை அமுல்படுத்தினால் மக்கள் குழம்பி போய் விடுவார்கள். சஹருக்கு எழுப்பி விடுவதற்கு பாங்கு தேவையா? கடிகாரத்தை பார்த்து எந்திரிக்க முடியாதா? பல ஏற்பாடுகள் இன்னைக்கு இல்லையா?
அப்படின்னு ஒரு என்ன எழுதி என்ன பண்ணிட்டாங்க, அந்த சுண்ணத்தை செஞ்சா குழப்பம் வருங்கிறாங்க. இதுக்கு அந்த ஜமாத்தை நம்ம உண்டாக்கணும் அப்படின்னா 5 வக்து தொழுகைக்கு கூட பாங்க சொல்ல தேவையில்லையே, வாட்சி வந்துருச்சு. அது ரெண்டாவது சகர் பாங்க மட்டும் சொல்றீங்க, லொஹர் தொழுகை கூட வாசியை பார்த்துட்டு எத்தனை மணிக்கு ஜமாத்துன்னு தெரியும், அது டயத்துக்கு போயிடலாமே, எதுக்கு பாங்க சொல்லணும், அசருக்கு எதுக்கு பாங்க சொல்லணும், இது ஒரு ஆர்குமெண்டா? ஜும்மாவுக்கு எதுக்கு வேணும், ஜும்மாவுக்கு ஏன் 2 பாங்கு, அதையும் விட்டுற வேண்டியான. அப்ப இதெல்லாம் வந்திருக்க, இதெல்லாம் பின்னாடி ஏற்பட்டிருக்கு. இது பிரிவினைக்கு காரணம் அது இல்ல, இதெல்லாம் நேற்று முந்தா நாள் மாத்தி கொண்டார்கள். நான் சொன்னது என்னன்னா, எல்லாருக்கும் உறுப்பினர் கொடுங்க நான் சொன்னா இல்லையான்னு அவர்கிட்ட கேளுங்க, ஆமா பார். கொடுக்க மறுத்தாரா இல்லையான்னு கேளுங்க, ஆமா பார், ஆமா மறுத்தேன், கொடுக்க முடியாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லுவார். காரணத்தை தெளிவா சொல்லியாச்சு. போராடுறதுக்கு உள்ள இயக்கமாக இதை மாத்துங்க, இந்த மாதிரி குணமுறை அனுபவம் பின்னாடி நம்ம போக தேவையில்லை, நம்மளே இதை செய்வோம்னு நான் சொன்னா இல்லையான்னு கேளுங்க, மாட்டேன்னு மறுத்தாரா இல்லையான்னு கேளுங்க. சில சகோதரர்கள் மீது நான் குற்றச்சாட்டுகளை, மற்றவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை அவர் கவனத்துக்கு கொண்டு போனா இல்லையான்னு கேளுங்க. இதான மேட்ரு. இதுல மசாயிலையோ அறிஞருங்கிற மேட்டர்ல ஒண்ணுமே இங்க வரலையே. இந்த அறிஞருங்கிற முறையிலேயோ மசாயில் ஆய்வு செய்யற முறையிலேயோ இதுல வரல. இதெல்லாம் நீங்க சாதாரணமான நிகழ்வுகள், 2 பேருக்கு மத்தியில் இந்த மாதிரி பஞ்சாயத்து வந்தா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு பாத்துற வேண்டியான. நீங்க ஜெயின்லாபுதீனும் ஹாமித் பக்கர் நீங்க பாக்குறீங்க, ஒரு அப்துல் காருக்கும் இப்ராஹிமுக்கும் மேட்ரு வருது. இந்த மாதிரி அப்துல் கார் நான் சொன்ன மாதிரி சொல்றாரு, இப்ராஹிம் அவர் சொன்ன மாதிரி செய்யறாரு. மேட்டரை பார்த்து முடிவு எடுத்து 2 குழப்பத்துக்கு என்ன இருக்குது? அந்த முடிவு வராம தடுப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அளவுகோலாக வைக்க கூடாத ஒன்றை நாம் அளவுகோலா வைத்திருக்கிறோம். எதை வச்சிருக்கிறோம்? அளவுகோல் கரெக்டா இருந்தால், ஸ்கேல் கரெக்டா இருந்தா ஒழுங்கா அளக்கு. 3/4 அடி வச்சு அளந்து பார்த்தா குறையுதுன்னு குறைத்தான் செய்யும். 1 அடி ஸ்கேலை வச்சு அளந்தா தான் 1 அடி அதை காட்டும். அப்ப அளக்கிற கோல் கரெக்டா இருக்க வேண்டும். அதனால எந்த காரணத்தினாலையும் எங்கள் மீது உள்ள ஒரு முகபத்தையோ வெறுப்பையோ ஒரு பிரச்சனையை முடிவு செய்வதற்கு நீங்க ஆதாரமா தயவு செய்து ஆக்காதீங்க, குழப்பங்கள் வராது. அதான் இதுக்கு நான் சொல்ல வேண்டிய பதில். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் காதர், ஊர் கடையில். பீஸ் மீட்டிங்கில் பீஸ் மீட்டிங்கில் நம்ம கலந்துக்கிடல. ஆனால் கலந்துக்கிடாததுக்கு என்ன காரணம், குர்ஆன் ஹதீஸில் அடிப்படையான விஷயங்கள் என்ன, அது மாதிரி நம்ம தாவத்துக்காகத்தான் உருவாக்கி இருக்கிறோம். நீங்கள் ஒரு மார்க் அறிஞராக இருக்கிறீங்க. மார்க் அறிஞராக இருக்கும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மும்மத்தும் அப்போ ஒரு கூட்டம் இருக்கணுங்க, நன்மை தீமை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கணும். அவங்க சத்தியம் வழங்கி இருக்கிறோம். சத்தியத்தை சொல்வதற்காக கூப்பிடும்போது, ஒரு அமைப்போ கூப்பிடும்போது நாம ஏன் போவல? அப்படி போகாம இருக்கிறதுக்காக குர்ஆன் அடிப்படையில் ஆதாரம் இருக்குதா? இப்போ நானே ஒரு ஜம்மியத்துல் முஸ்லிமீன் அமைப்பில் நான் ஒரு தாயாக இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்காக நம்ம விட்டு சென்ற நம்மளோட இருந்த ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னா தமுமுக இருக்குது. அந்த அமைப்புல போய் என்ன பேசுறதுக்காக கூப்பிடுறோம்னு சொன்னா நான் போகலாமா? அது குர்ஆன் அடிப்படையில் ஆதாரம் இருக்கா? சரி. அந்த சகோதரர் கேட்ட 2வது கேள்வியை முதல் கேள்வியை எடுத்துக்குவோம். பீஸ் மீட்டிங் விஷயத்தை 2வது எடுத்துக்குவோம். என்ன கேட்கிறாருன்னா, இப்ப நம்ம முஸ்லிமீன் அமைப்பு இங்க வச்சிருக்கிறோம். மர்கசுல் முஸ்லிமீனா ஜமியத்துல் முஸ்லிமீன் அமைப்பு வச்சிருக்கிறோம். இதுல இன்னொரு சகோதரர் நம்மளோட இருந்தவர்கள் இன்னொரு இதை வைத்துக் கொண்டு நம்மளை பேசுறது கூப்பிடுறாங்க. அதுக்கு போகலாமா? அது குர்ஆன் அடிப்படையில் என்னன்னு கேட்கிறாங்க. இதுல மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா என்ன மார்க்கத்தானே சொல்ல போறோம், போனா என்ன அப்படின்னு இருக்கும். ஆனால் குர்ஆன்ல இருந்து நீங்க ஆய்வு செய்து பார்த்தீர்களே, ஆனால் உங்களுக்கு வெளிப்படையாக அவர்களுடைய நோக்கம் தெரிய வருமானால், இது இந்த நோக்கத்துக்கு தான் இது நடக்குது அப்படின்னு புறக்காரணங்களை வச்சு உள்ளத்தில் நமக்கு தெரியாது. வெளிப்படையாக இது ஒரு குழப்பத்துக்கு தான் இது செய்யறாங்க, பிரிவினை ஏற்படுத்துறது தான் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்குமையானால், அப்படிப்பட்டவர்கள் மார்க்கத்தை சொல்ல கூப்பிட்டாலும் போகக்கூடாது அப்படின்னு தான் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. அது எப்படி வழிகாட்டு சொல்றதுக்கு முன்னாடி, இது இந்த நோக்கத்திற்கு தான் செய்கிறார்கள் என்பதற்கு நான் ஆதாரம் சொல்றேன். என்ன ஆதாரம்? இந்த ஏப்ரல் 10 நாங்கள் கூட்டின நிர்வாக குழுவில் இவங்க எதை தலைமைன்னு ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க என்ன சொன்னாங்க, தௌஹீத் ஜமாஅத் எங்களுக்கு இடைஞ்சல், இந்த பிரச்சாரம் எங்களுக்கு இடைஞ்சல், எங்களுக்கு சுன்னத் ஜமாஅத்லாம் வேணும், உலமாவுலாம் எங்களுக்கு வேணும், பள்ளிவாசல்லாம் நாங்கள் பேச வேண்டும், நீங்க இருந்தீங்கன்னா இந்த பிரச்சாரம் இருந்தால் அது என்ன வராது, எங்களுக்கு மக்கள் வரமாட்டாங்க, இதெல்லாம் உங்க கொள்கை. இதை எங்க செஞ்சாங்க? என்கிட்ட சொன்னாங்க. இது எனக்கு அவங்களுக்குள்ள விஷயம்.
உணர்வுல எழுதி கையெழுத்து போட்டாங்க. வெளிப்படையா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். 4 CD போட்டாங்க. அதுல தெளிவா சொன்னாங்க, சைஃபுல்லா ஹாஜா தலைமையில் அமைந்திருக்கிற அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பினுடைய செயல்பாடுகளால் எங்களுடைய வளர்ச்சி பின்னடைவு ஏற்பட்டது, பாதிக்கப்பட்டது என்று உண்மை பேசுவோம் என்று சொல்லக்கூடிய CDயில் சொன்னார்கள். குமுதம் ரிப்போர்ட்டர்லையும் இந்தியா டுடேயிலையும் அளித்த பேட்டியில பிஜேயுடைய சமய பிரச்சாரம் காரணமாக எங்களுக்கு பின்னடைவு, சமய பிரச்சாரம்னா நான் இந்து மத பிரச்சாரம் பண்ணனேன், நான் பண்ண சமய பிரச்சாரம் என்பது தௌஹீத் பிரச்சாரம் தான். அப்ப பிஜேயுடைய சமய பிரச்சாரம் என்பது எங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தின்னு சொன்னாங்க. அப்ப இங்க உள்ள தமுமுக சகோதரர்கள் வந்து தமுமுக காரர்களாக இருந்தால் அதான் அவங்க நிலைப்பாடு. அவங்க நிலைப்பாடு என்ன? இந்த தௌஹீத் பிரச்சாரம் பண்ணினால் சுன்னத் ஜமாத் வரமாட்டாங்க என்பது அவங்க நிலைப்பாடு. ஒரு அமைப்பின் கீழே நீங்க இருந்தீங்கன்னா இந்த மேல ஒரு நிலை கீழே ஒரு நிலையா? உங்க நிலை அதுதான். அப்ப அதுதான் உங்க நிலைன்னு மேல அறிவிச்சிருக்காங்க. அது தப்புன்னு அதை விட்டு வெளியேறணும். இப்படி நீங்க தௌஹீத் வேணாம் என்று நீங்கள் சொன்ன அது என்ன சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா? இப்போதுதான் எங்களுக்கு பள்ளிவாசல் எல்லாம் கூப்பிடுகிறார்கள், இப்போதுதான் நாங்கள் உலமாக்கள்லாம் அப்படி வேட்டில் கொடுத்தாங்களா இல்லையா? பள்ளிவாசல் எல்லாம் கூப்பிடுறாங்களா? இப்பதான் நாம இருந்த வரைக்கும் பள்ளிவாசல் ஏத்த மாட்டேன்ட்டாங்களாம். அப்ப எதுக்காக வேண்டி வெளியேற்றுறாங்க? தௌஹீத் இருந்தா ஜமாத் உலமா ஆதரிக்காது, பள்ளிவாசல் இடம் கிடைக்காது, தப்லீக்காரர்கள் வரமாட்டார்கள், தரிகாக்காரர்கள் வரமாட்டார்கள், இப்ப எல்லாரும் வருவார்கள். அதுக்கு தானே பிரிச்சிங்க, அப்படித்தானே அறிவிச்சிங்க, அப்படித்தானே எழுதி கொடுத்தீங்க. அதுதான் அந்த தலைமையின் கருத்து என்றால் இந்த கிளையின் கருத்தும் அதுவாக தானே இருக்கும். ஒரு தலைமையின் கீழே எங்கிற கிளைக்கு தனி கருத்து இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது தலைமை. அப்படி இருக்கும் பொழுது அதுல உண்மையாளர்களாக நீங்க இருந்துட்டு தௌஹீத் பிரச்சாரம் பண்ணாம போக வேண்டியது நீங்க இந்த அஜெண்டாவை கையில் எடுப்பது எதுக்கு? பிரிக்கிறது. உங்களுக்கு எந்த அஜெண்டா வேணான்னு சொல்லிட்டீங்களோ, எந்த அஜெண்டா இடைஞ்சல்னு சொல்லிட்டீங்க, அதை விட்டுட்டு தமுமுகவுடைய IS என்ன, IPS என்ன அப்படின்னு என்னமாவது பயிற்சி கொடுக்கறதுக்கு நீங்க மீட்டிங் நடத்திட்டு போகணுமே தவிர இந்த தௌஹீத் சகோதரர்களை வந்து வேணான்னு சொல்லி விரட்டி விட்டு மறைய பிரிக்கிறீங்க. நீங்க விரட்டினோட ஒரு அசம்பிள் ஆகி அவங்க வந்து என்ன செய்யறாங்க, சரி உங்க வழிக்கு நீங்க போங்க பாவா, எங்க வழியை நாங்க பார்த்துட்டு போறோம்னு வந்தவன இதுல 10 பேரை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இவங்க எதை சொல்றாங்களோ அதையே நாங்களும் சொல்வதாக காட்டணும்னா இது என்ன? சென்னைக்கு ஒரு நிலை, அபுதாபிக்கு ஒரு நிலை, அது என்ன? இது தஃப்ரீக் தான். இது என்னது? பிரித்து காட்டுவது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா சூரத்து தௌபாவுல 9வது அத்தியாயத்துல சொல்லி காட்டுறான். ஒரு பள்ளி வாசலை எழுப்பினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மதீனாவில் ஒரு பள்ளி வாசலை எழுப்பினார்கள். பள்ளி வாசலை எழுப்பியது பள்ளிவாசலுக்காக இல்லை, மூமின்களை பிரிப்பதற்காக, பிளவுபடுத்துவதற்கு என்றே என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒரு பள்ளி வாசலை எழுப்பினார்கள். அது மஸ்ஜித் லிரார் என்று அதுக்கு பெயர். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த குர்ஆன்ல? அந்த தஃப்ரீகம் பைனல் மூமினீன, மூமின்களை பிரிப்பதற்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்களே, அதை கண்டிச்சுட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, லா தகும் ஃபீஹி அபதா, அங்க போய் நிக்காதே. பிரச்சார நோக்கமா இருந்தா மேலே பண்ண வை. தௌஹீத் ஜமாத் பிரச்சாரம் முட்டுக்கட்டை இல்லைன்னு மேலேயும் சொல்ல வைங்க. அதை வந்து தவற வாபஸ் வாங்க சொல்லுங்க. தௌஹீத் பிரச்சாரம் இடைஞ்சல்னு சொன்ன பிறகு நீங்க எல்லாத்தையும் ஓண்டு விரட்டி விட்டோம், நாங்களா உட்காந்து தௌஹீத் பிரச்சாரம் நாங்க பண்றோம், சகோதரர்கள் சொன்னபடி சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸ் பிரச்சாரம் அடையாளம் சொல்லிக்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் பிரச்சாரத்தை நாங்க பண்றோம், இந்த குர்ஆன் ஹதீஸ் பிரச்சாரம் தான் இடைஞ்சல் நீங்க சொல்லிவிட்டீங்க. அப்பயும் அதை வந்து செய்யறீங்க. எது இடைஞ்சல்னு சொன்னீங்களோ அதை விட்டுப்புட்டு எதுல எல்லாத்தையும் தரிகாக்காரெல்லாம் கூப்பிட்டு, உலமாவையெல்லாம் கூப்பிட்டு, சுன்னத் ஜமாத்தெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் என்ன செய்யலாம்னு மசூரா பண்ணுங்க. அது உங்க அஜெண்டாவில் உள்ளது. அது நீங்க பிரிவினைக்காக நடத்தல நாங்க ஒத்துக்குருவோம். அப்ப பிரிவினைக்காக இருக்கிற நேரத்தில் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வளி யௌமின், ஆரம்பத்திலிருந்தே தக்வா அடிப்படையிலே நிறுவப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது, அதுதான் அஹக்கு அன் தஹ்கும பிஹி, அதில் தான் நீ போய் நிற்பதற்கு தகுதி இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆரம்பம் முதலே தக்வாவை, ஏகத்துவ கொள்கையை, குர்ஆன் சுன்னாவை, அதான் தக்வாங்கிறது. தக்வாங்கிற வார்த்தை எல்லாம் குர்ஆன்ல போறான். தக்வாண்டா குர்ஆன் சுன்னா தானே. ஆரம்பம் முதலே குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டு எழுப்பப்பட்ட பள்ளி இருக்குது, அதுதான் நீ நிற்பதற்கு தகுதியானது. வல்லதீன அத்தஹது மஸ்ஜிதன் லிராரன், யார் லிரார் கேடு செய்கிற மஸ்ஜிதை உருவாக்கினார்களோ அப்படின்னு நல்லா கடுமையா அந்த வாசகங்கள்லாம் போட்டுட்டு வர்றான். அப்ப அந்த தௌபாவுடைய சூறாவில் வர இந்த 2 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எங்க நீங்க நிக்கலாம், எங்க நிக்க கூடாது, அதாவது வேற அஜெண்டாவில் கூப்பிட்டு போய் பேசிட்டு வாங்க. அதாவது வேற ரத்த தான முகாம் நடத்துறோம், நீங்களும் வந்து கலந்துக்கிறங்க, நாங்களும் வந்து கலந்துக்கிறங்கன்னு சொன்னால் அதுல இங்க மேட்டர் இல்ல, பிரிக்கிறதுக்கு செய்யல. அது எல்லாரும் அந்த கிரவுண்ட்ல கூப்பிடு. ஃபுட்பால் விளையாட்டு விளையாட போறேன்னு கூப்பிடுறாங்களா, நீங்கள் போய் சேர்ந்து ஒரு அணியில சேர்ந்து ஃபுட்பால் விளையாடுங்க அவங்களோட, அது ஓகே. சோத்து கூப்பிடுறாங்களா, நீங்க கூப்பிட்ட சோத்துக்கு நாங்க வரமாட்டேன்னு சொல்லாதீங்க. எந்த கிரவுண்ட் கூப்பிடுறாங்க? அழகா குர்ஆன் சுன்னாவுல பெல்ட்டா ஒன்னு இருக்குது,
இந்த பெல்ட்டா இருந்தா இன்னும் வலிமை சேர்க்கும். இதுல 10 பேரை உடைக்க முடியுமா? அதுதானே வரீங்க. இதான் வேணான்ட்டீங்கல்ல. அல்ல இதுதான் தௌஹீத் தான் நோக்கம்னு அறிவிக்க வைங்க. அங்க வந்துட்டு தௌஹீத் இடைஞ்சல்ங்கிறீங்க, வேணாங்கிறீங்க, தௌஹீத் கூட சம்புட்டு வரை இதுக்கு எரியுறீங்க. இங்க வந்துகிட்டு பிரிக்கிறேன்னா தஃப்ரீக் பண்ணுவதற்கு செஞ்சால் எப்படி நீங்க போகலாம்? நோக்கமே அதுன்னு தெரியுது. அறியாமையில் கூட இப்படி செய்யலாம். இப்ப அவங்க கூட வழங்கலாம். நம்ம செய்யற சரியான நெஞ்சில கை வச்சு பார்க்கணும். என்ன சொல்லி வெளியேற்றிருக்கிறார்கள், அந்த காரியத்தை நீங்க எப்படி தலைமைக்கு விசுவாசமா இருக்கிற நீங்க எப்படி கீழே செய்ய முடியும்? அது தவறுன்னு சொன்னால் அது விலக வேண்டும், அது சரின்னு சொன்னால் அது கடைபிடிக்க வேண்டும். ஒரு மூமினுடைய நிலை என்னங்க? நீங்கள் உங்கள் தலைமை செய்தது சரி என்று கருதுகிறீர்களா? அப்ப இந்த வேலையை நீங்க செய்யக்கூடாது. இந்த வேலையை குர்ஆன் சுன்னா உங்களுக்கு சுன்னத் ஜமாஅத்லாம் வருவதற்கு எது இடைஞ்சலா இருக்குமோ அந்த வேலையை நீங்கள் செய்யாதீர்கள். அது தவறுதான் அவர்கள் செய்தார் என்று கருதினீர்களே ஆனால் அதை விட்டு வெளியே போங்க. அப்ப இது எப்படி நீங்க போய் கலந்து கொள்ளலாம்? அப்ப இந்த குர்ஆனுடைய அடிப்படையில் அதுக்கு போகக்கூடாதுங்க. சொன்ன தௌஹீதுன்னு பார்க்க கூடாது. என்னத்துக்கு சொல்றார்கள் வெளிப்படையா தெரியுதா இல்லையா? எதை வச்சு வெளிப்படைங்கிறேன்? தலைமையில் டிக்ளேர் பண்ணார்கள், நாங்கள் அதை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. தலைமையில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நாங்கள் அதை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. அது ஒண்ணு. இரண்டாவது ஒரு சகோதரர் கேட்டா பீஸ் கமிட்டி விஷயமா கேட்கிறார். அந்த விஷயத்துல அவங்க சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, அவங்க மறுக்கிறாங்க. அதே தௌஹீத் பிரச்சாரம் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி நான் சொல்லல. தௌஹீத் ஜமாத்தினுடைய அண்டர்ல இதை முழுமையாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச அந்த, அதாவது முழுமையாக இதையும் ஒரு தௌஹீத் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக கொண்டு போகணும்னு நினைச்சதுதான் காரணம். அந்த மாதிரி ரீதியில இது போனதுனாலதான் இது அப்படிப்பட்ட அமைப்பு இல்ல அப்படின்னு வார்த்தையில சொல்கிறார்கள். ஆனால் அந்த சீடியை நீங்க முழுதா பார்த்தீர்களே, ஆனால் அந்த வார்த்தையை அவங்க சொல்லவே இல்லை. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா சில நிலைப்பாடுகளை சொல்லி உதாரணம் சுட்டி காட்டுகிறார்கள். பெருநாள் தினத்திலே என்னுடைய உரை, நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், இஸ்திகாமத்தா இருக்க வேண்டும், வளைஞ்சிடக்கூடாது, கொள்கையில் சமரசம் இல்லை, இப்படி நீங்கள் பேசினீர்கள் சொல்றாங்க. கொள்கையில் சமரசம் இல்லைன்னு நான் பேசுனது அண்டர்டேக்கிங்ல கொண்டு வர்றதுக்கு பேசுனதா? அது தௌஹீத் ஜமாஅத்தினுடைய ஏற்பாடில் நடந்த பெருநாள் தொழுகை. தமுமுகவுடைய ஏற்பாட்டில் நடந்த பெருநாள் தொழுகை இல்லை. தௌஹீத் ஜமாஅத் நடத்தின பெருநாள் ஏற்பாடு செய்த பெருநாள் தொழுகையில் நான் தௌஹீத் சகோதரர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வளைஞ்சிடாதீங்க, கொள்கையில உறுதியாயிருங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் உரை நிகழ்த்தினதை சுட்டிக்காட்டி இப்படி நீங்கள் சொல்கிறீர்கள்னா அது எங்க அண்டர்டேக்கிங் இருக்கிற சொன்னாங்களா? இந்த பிரச்சாரம் உறுத்துதுங்கிறாங்களா? பிரச்சாரம் உறுத்துது. பிறையை சொன்னார்கள். பிறை தமுமுகவுடைய அறிக்கையாக நாங்கள் பிறை விஷயத்தை வெளியிட்டோம். பிறை இத்தனாம் தேதி தான் பிறை என்ற அறிவிப்பு தௌஹீத் ஜமாஅத் பேர்ல வெளியிட்டுச்சு. எந்த பேர்ல வெளியிடல? தமுமுக இன்னைக்கு பெருநாள் என்று அறிவித்தது நான் சொன்னா, தமுக பேரை பயன்படுத்தினா, அப்ப அதன் அண்டர்டேக்கிங் நாங்க எடுக்கல. தௌஹீத் ஜமாஅத் தனி டிராக்ல அது அதனுடைய அறிவிப்பை வெளியிடுகிறது. அது உறுத்துதுங்கிறாங்க. என்னால சுன்னத்து ஜமாஅத்தினர் வருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் காரணம் எழுதியிருக்க, நல்லா கவனிக்கணும். இந்த உணர்வுடைய வாசகத்தில் மற்றவர்கள் வருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள்னா, இப்ப சைஃபுல்லா ஹாஜா இருக்கிறனா தயக்கம் காட்டுறாங்களா, அந்த 8 ரக்காத்துக்கு தயக்கம் காட்டுறாங்களா? நான் கேட்கிறேன். சுன்னத்து ஜமாஅத் வருவதற்கு தயக்கம் பிஜே சைஃபுல்லா ஹாஜாவா, இந்த 8 ரக்காத்துன்னு சொல்றீங்களா அதுவா, கூட்டுதுவா இல்லைங்கிறீங்களா அதுவா, நெஞ்சில கை கட்டணுங்கிறீங்களா அதுவா, அதுல விரல ஆட்டணுங்கிறீங்களா அதுவா, எதுனால அது வரமாட்டேங்கிறான்? எல்லாருக்காகவும் தான். ஆனால் உங்களுக்கு இல்லைங்கிறாங்க. அதான் பிரச்சனை. நாங்க எல்லாருக்காகவும் நாங்களும் ஒத்துக்கிட்டோமே. தமுமுக துவங்கப்பட்டது எல்லாருக்கும். எல்லாருக்கும் என்ன செய்யணும் தெரியுமா? நீ தர்காவுக்கு போறன்னு சொல்ற, நீ சொல்லிக்கிட்டு போ, நீ இதை சொல்லிட்டு போன்னு என்னை அனுமதிக்கணும். அந்த கிரவுண்ட்ல சொல்வதான் தடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? நீ எங்கேயும் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அனைவருக்கும் உள்ளது அல்ல, உன்னை தவிர அனைவருக்கும் உள்ளதுங்கிறாங்க. அனைவருக்கும் உள்ளது என்ன செஞ்சிருக்கணும்? நான் சொல்வதை நான் சொல்வதற்கு அப்படிதான் நடந்துகிட்டு 9 வருஷமா. அவர் சொல்றாரு, அதாவது தமுக நல்ல இயக்கம் தான், நாங்கெல்லாம் வர ஆசைப்படுறோம், ஆனா இந்த பையன் இவெல்லாம் வரலாற்று சொல்லலாம், அதனாலதான் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு அந்த இமாம் சொல்றாரு. அப்போ கைதறி கூட இருந்த ஒரு ஆளு டிஸ்ட்ரிக்ட் ஆட உடனே எடுத்து இமாம்கிட்ட கொடுத்தாரு. இந்த மாதிரி இனிமேல் இந்த பள்ளிவாசல்ல தமுக யாரும் கையசைச்சு நெஞ்சில கைட்டு தொழுது பிரச்சனை பண்ணாங்கன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உடனே தமுக தூக்கிடுவோம் அப்படின்னாங்க.
இது நான் சொல்றது உண்மை அல்லாஹ் காட்டி 5000 பேர் புள்ளிக்குள்ள ஏற்றி சொன்னாங்க. இப்ப இந்த பீஸ் விஷயம் இருக்கு பாருங்க, இந்த பீஸ் கமிட்டியில நான் கலந்து கொள்ளலைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக்குறாங்க. எக்ஸிபிஷன் அது அந்த 6 சீட்ல நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். அதுக்கு 6 சீடு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த பிறை விஷயம் அந்த எல்லாத்துக்கும் இந்த டீட்டெயில் ஆதாரங்களோட நான் விளக்கமா சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் எத்தனை பேர் பாப்பீங்க தெரியல, கண்டிப்பா பாருங்க. ஷார்ட்டா என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டா, அந்த பீஸ் கண்காட்சி நடத்துனாங்க இல்லையா, அதுல உரை நிகழ்த்தக்கூடியவர்களாக பலரையும் கூப்பிட்டார்கள், நம்மளை அணுகினார்கள். நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டா, நீங்கள் இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்துறது நிகழ்ச்சி நடத்துறீங்க. நடத்துறதா இருந்தா குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்கள் நடத்த வேண்டும். குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரானவர்களையும் பேச்சாளர்களா கூப்பிட்டுருக்கீங்க. மதுஹபை நியாயப்படுத்தக்கூடியவர்களை பேச்சாளர்களா போட்டிருக்கிறீங்க. பேச்சாளர்களா மாத்திரம் போடல, ஐஎஃப்டி மௌதூதியே என்ன செஞ்சிருக்காரு, மதுஹபை நியாயப்படுத்தி புஸ்தகம் எழுதியிருக்கிறார். மாலை அமர்வுகளில் புஸ்தகம் வெளிவந்திருக்கிறது. அதுல மதுஹபு முக்கியமான அவசியம், மதுஹபு தான் தேவை, மதுஹபை தான் பின்பற்ற வேண்டும் என்று தமிழில கூட அந்த வந்திருக்கு. மாலை அமர்வுகளிலே என்ற புஸ்தகம், மௌதூதி புஸ்தகம், அதுல மதுஹபை நியாயப்படுத்துகிறார். இதுதான் இஸ்லாம் என்ற ஒரு புஸ்தகம் எழுதினார். அது 2 பாகமா எழுதினால் 2ஆம் பாகத்தை அவர்கள் பெரும்பாலும் கொடுப்பது இல்லை. 2 பாகமும் சேர்ந்து யாரிடமாக இருந்தால் 2ஆம் பாகம் கிடைத்தால் படித்து பாருங்கள். அதுல மதுஹபை நியாயப்படுத்தி அது அவசியம், அதான் மனுஷனை காப்பாற்றும் என்றெல்லாம் அதை நியாயப்படுத்துகிற வாதங்களை எல்லாம் அவர் எடுத்து வைத்திருக்கிறார். எடுத்து வைத்தது மாத்திரமில்லை, எல்லாத்திலையும் அரசியல் அதிகாரம் எல்லாத்துக்கும் குர்ஆன் பேசக்கூடியவர், ஹதீஸ் பேசக்கூடியவர், கடைசி வரைக்கும் இப்படித்தான் தொப்புளுக்கில கை எடுத்து தான் தொழுதுட்டு போனார். மௌதூதியே தன்னுடைய வணக்க வழிபாடுகளை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இல்லாமல் மதுஹப் அடிப்படையில் தான் செயல்படுத்தி கொண்டு வந்தார். அதை நியாயப்படுத்துகிறார்கள். நம்முடைய பிரச்சாரத்தை தப்பு என்று விமர்சனமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களையும் ஒன்னாந்து வைத்து அதை நடத்துகிறீர்களே. நான் காலையில எல்லா மக்களும் வர்றாங்களா, காலையில மதுஹப் தப்புன்னு சொல்லிட்டு நான் போவேன், சாயந்தரத்துக்கு அவர் மதுஹப் பின்பற்றுங்க அவர் சொல்லிட்டு போவேன். நீங்க என்னத்துக்கு இந்த குழப்பம் பண்றீங்க? தெளிவா டிக்ளேர் பண்ணுவாங்க, நாங்களும் வர்றோம். தெளிவா டிக்ளேர் பண்ணுங்க. நீங்க குழப்புறதுக்கு உரிய கருவியா எங்களை யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா நாங்க அதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொன்னோம். அதுல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். நாங்கள் இதை ஒரு மசூரா அடிப்படையில் சமுதாயத்துக்கு இது நன்மை தரும் என்பதெல்லாம் தூர நோக்கோட ஆய்வு செய்து தான் நாங்கள் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கோம். தெரியும், அதில் சொல்லியிருக்கிறேன். ஷார்ட்டா சொல்றது என்னன்னு கேட்டா, இன்றைக்கு தௌஹீதில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மக்களை அவங்க சக்திக்கு ஏற்றவாறு வழி நடத்தணும். கல்வி முன் நாசாலா கதிரி உக்கூலியும் அவருடைய அறிவுக்கு ஏற்றவாறு அவர்கிட்ட பேசணும் என்றெல்லாம் மார்க்க நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப இந்த தௌஹீதில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5% சகோதரர்கள் தான் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் விளங்கி எதையும் பார்த்தோம் இந்த ஆதாரம் தான் சரியா இருக்குது அப்படின்னு பின்பற்றவங்க 5 தான் இருப்பாங்க. 95% தௌஹீதை பின்பற்றாங்க. அவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த சகோதரர் சொன்ன ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இவங்க கத்தம் ஓதுறான், சம்பாதிக்கிறான், இவங்க சுத்தமா இருக்கிறாங்க, மீட்டிங் போயிட்டு காசு வாங்க மாட்டேங்கிறாங்க, இவங்க காசு வாங்குறாங்க, இவங்க சொன்னா கரெக்டான நம்பிக்கை. 95 அது சரியில்லை. ஆனா மார்க்கத்தில் அது சரியான நிலை இல்லை. குர்ஆன் ஹதீஸை விளங்கித்தான் பின்பற்ற வேண்டும். அது அந்த நிலைக்கு நம்ம மக்களை எஜுகேட் பண்ணி கொண்டு போக வேண்டும். ஆனா நடைமுறை எப்படி இருக்குன்னு கேட்டா, மக்கள் என்ன பாக்குறாங்க, மீலாது விழாக்கு ஒரு அஜத்தை கூப்பிடுவாங்க, 2000 ரூபாய் அனுப்பணும் கேட்பாரு. அவன் ஒரு மாதிரி என்ன மார்க்கத்துக்கு 2000 ரூபாய் இருக்கிறான்னு, அடுத்த மாசம் நம்மளை கூப்பிடுவாரு, சும்மா பேசிட்டு வந்துருவோம். இந்த நம்ம ஜமாத்துல உள்ள யாரை கூப்பிட்டா என்ன செய்வோம், பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்தாங்க போயிட்டு வந்துருவோம். அவன் கம்பேர் பண்றான், இவங்க விளங்குதோ விளங்கலையோ கரெக்டா இருக்காங்க, இதுதான் உண்மையா இருக்கும் இப்படின்னு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க. 95% பேர் அவங்க தங்களே மௌலானா மௌலவி அல் ஹாஜ் தங்களுக்கு தானே பட்டம் போட்டுக்குருவாங்க, நம்ம வெறும் பேரை போடுங்கிறோம். இப்படி எல்லா வகையிலும் அவன் கம்பேர் பண்ணி பார்க்கறான். பார்த்துட்டு என்ன பண்றான், இவங்க நானே நம்பிக்கையானவங்களா இருக்கிறாங்க, அதனால சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்க கூடாது. ஆனா அப்படி இல்லைன்னு நீங்க மறக்கவும் கூடாது. நம்ம அந்த நிலையிலிருந்து உன்னை எஜுகேட் பண்ணி கொண்டு வரல, அந்த மக்கள் அந்த நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்க என்ன பண்றோம்னா, இப்படிப்பட்ட இந்த 95% மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த தௌஹீத் ஜமாஅத்தின் மீது இதன் அறிஞர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு சபையில போய் கலந்துக்கிட்டோம் வைங்க, கலந்து கொண்டு அந்த அறிஞர்களும் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று காட்டிவிட்டால், நாளைக்கு அவங்க கூட்டத்துக்கு போய் இவங்களும் இந்த அமைப்பை சார்ந்தவங்க தான் கரெக்டா தான் சொல்லுவாங்க என்று சொல்லி ஒரு தப்பான கருத்தை விதைத்தால், இந்த சாதாரண அப்பாவிகளாக இருக்கிற இந்த மக்கள், இன்னும் திருத்தி எடுக்க வேண்டிய மக்கள், அவங்கள்ட்ட நம்மளே பிடிச்சி கையில கொடுத்துட்டு வந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு மசோரா பண்ணி மக்கள் இந்த சாதாரண மக்களை எஜுகேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க குர்ஆன் சொன்ன எந்த கட்டத்திலையும் தடுமாற மாட்டாங்க, ஆதாரத்தின் இப்படிலாம் பார்ப்பாங்க. அப்படிங்கிற நிலைக்கு வர்ற வரைக்கும் நமக்கு இந்த கதம்பம் இருக்கு பாருங்க, இந்த கதம்பத்தில் போய் நம்ம அங்கீகரிக்க வேண்டாம். மார்க்கத்தின் பெயரால் கதம்பம் பண்றாங்கல்ல, மதுஹப் ஆதரிக்கிறவன், தரிக்க ஆதரிக்கிறவன், அதை ஆதரிக்கிறவன் எல்லாமே ஒன்னா உட்காந்து பேசுங்க
அப்படின்னு கூப்பிட்டால் நாம் பேசுறது உண்மைதானு மட்டும் பார்க்க கூடாது, அவர்கள் பேசுவது உண்மைதான் என்று சிலரால் நினைக்கப்படும். அது நினைப்பதற்கு நான் ஒரு காரணம் ஆயிருவேன். நம்ம பேசுறோம் என்பதற்காகவே தௌஹீத் ஜமாஅத் கலந்து கொள்வது என்பதற்காகவே வரக்கூடிய சகோதரர்கள் அதையும் சேர்ந்து கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். இப்படி எல்லாம் நாங்க இந்த மக்கள் மீது ஒரு அக்கறைப்பட்டு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். இது மார்க்க சட்ட அடிப்படையில் இல்ல, வேற ஒரு இடத்துல சொல்லலாம். இது சொல்லாட்டி இது ஒண்ணுதான் வழி இருக்குன்னு கிடையாது, எத்தனை வழிகள்ல இருக்குது. அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்கு எடுத்துருக்கோம். இதை கொஞ்சம் விரிவா விளக்கமா அதுல சொல்லியிருக்கிறோம். ஷார்ட்டா தான் இப்ப சொல்ல முடியும். அந்த சைட்ல பாத்துக்கிடுங்க. நான் அந்த அடிப்படையில் நாங்க அந்த பீஸ்ல நாங்க மறுத்துட்டோம். அல்லாஹ் மேல ஆணையாக இந்த நிகழ்ச்சிகள்ல இந்த தேதி மாசம் அது மாதிரி சில தவறுகள் என்னை அறியாமல் சொல்லப்பட்டிருக்குமே, ஆனால் இந்த மாதம் தேதியில 92க்கு பதிலாக 93 இப்படி அறியாமல் ஏற்பட்டிருக்கிற இந்த பிழைகள் இருக்கும்ல, இந்த பிழைகள் ஏற்பட்டிருக்குமானால் அதை தவிர நான் சொன்ன அடிப்படையான விஷயங்கள் அனைத்துமே அல்லாஹ்வின் மீது ஆணையாக 100% உண்மை. மறுமையில உங்களை எல்லாம் சாட்சியாக அல்லாஹ் நிறுத்தி கேட்டால் அங்கேயும் நான் இது உண்மைதான் என்று அல்லாஹ் மேல ஆணையிட்டு அதை சொல்வேன். இதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இல்லை என்பதை உறுதியாக அல்லாஹ் மீது ஆணையிட்டு தெரிவித்துக் கொள்கிறேன்.